தமிழ் அப்படின்றது ஒரு சராசரி ஓசை கிடையாது. அந்த ஓசைக்கு பின்னாடினா இருக்குது அர்த்தங்கள் இருக்குது. ஒரு ஓசைக்கு பல அர்த்தம், ஒரு அர்த்தம் தர்றதுக்கு பல ஓசை. மொழி எப்படிடா வச்சுக்கிறான்னா, எழுத்து அது அசையா மாறி, சீரா மாறி, தலையா மாறி, அடியா மாறி, தொடையா மாறும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். இலக்கியங்களும் பக்தி பாடல்களும் தான் இந்த மொழியை வளர்த்துருக்குது. சயின்ஸோ விஞ்ஞானமோ இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பக்திக்குள்ள பக்தி இலக்கியங்களுக்குள்ள அறிவியல் இருக்குது. சூரியனை மையமாக வச்சு எல்லா கோள்களும் சுத்துதுன்றதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான், ஞாயிறு போட்டுருதோம், அப்புறமா திங்களை போட்டுருதோம் பக்கத்துல இமிடியட்டா. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அப்போனா அதுக்குள்ள அறிவியல் இருந்துருக்குது. அறிவியல்னு தனியா இல்லை. 12 உயிர் 18 மெய்யை மட்டுமே வச்சு டைப் பண்ணா என்ன எழுதலாம்? இச்சி பிளஸ் இ, இவ்வு பிளஸ் ஆ, இதெல்லாம் போட்டு எழுதுனா சிவகுமார்னு எழுதலாம். இப்போ சிக்கு வேற வடிவம், வாவுக்கு வேற வடிவம், கூவுக்கு வடிவம் வேற, மாவுக்கு வடிவம் வேற, இருக்கு வேற வடிவம், வேற வடிவம் பண்ணி வச்சுக்கிறோம். மெய்யெழுத்தா இரு இருக்கிறதுனால அதுக்கு வடிவம் ஒன்றாயிடுச்சு. அப்போ ராவை இரு பிளஸ் ஆ எழுதியிருக்கலாம், சிஐ இச்சி பிளஸ் சி எழுதியிருக்கலாம். இப்படி எழுதுனா எவ்வளோதான் மொழி? பாட முடியும், பேச முடியும், எழுத முடியும். இவ்வளோ விசேஷமானது. இதை ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான், எழுத்தை அறிவித்தவன் யாரான்? என்னை நன்கு தமிழ் செய்யுமாறு இறைவன் என்னை எங்கே போச்சான்? எனக்கு என் கண்கள் சில நேரங்களில் கலங்கிடுது இந்த மொழியில் என்னை பிறக்க வச்சுட்டு. இல்லை எனக்கு கடவுள் செஞ்சிருக்க. உணர்வு பெற்ற, கடவுள் புரிந்து கொண்ட, உணர்ச்சியோடு வாழ்ந்த ஒரு கூட்டம் பேசிய ஒரு மொழின்னா இது. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பேசுறது மேட்டர் இல்லை, மொழி பேசுறது மேட்டர் இல்லை. மேட்டர் என்னடான்னா, நீ எங்கேருந்து வந்த, எங்கே போகணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு மொழி எதிரானா தமிழ். எனக்கு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. இந்த வெட்ட வெளியில யாரும் வாடுறது இடங்குது வாட ராஜா. உங்க அப்பா வெற்றிடம் தான் வாழ்றான். உங்க அப்பா யார் தான்? யார் வாழலாம் இங்க? யார் வேணா வாழலாம். நீர் உண்ட மேகம் எங்க இருக்குது? வெற்றிடத்துல இருக்குது. நின்றாடும் கையில் என்னதான் இது? வெற்றிடம் தான். தெளிவாக தானே சொல்லிக்கிறா. தமிழ் ஞானம் சொல்லிச்சு. ஏன் தமிழெல்லாம் ஞானமா இல்லை? ஞானத்தோடு இருக்க வேண்டியது தானே. நீங்கள் ஞானத்தை போதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே இடைத்தரகர்கள்லாம் வேலை செஞ்சு உங்கள் தெய்வ பற்றுங்களெல்லாம் கடவுளாக மாற்றி உங்கள் தலையில் மிளகா அடிச்சிட்டாங்க. எப்படி மிளகை எடுத்துன்னு போயிட்டு மிளகா குத்தானோ அந்த மாதிரி ஞானத்தை எடுத்துக்கின்னு அஞ்ஞானத்தை உனக்கு கொடுத்துட்டான். இப்போ நீ தமிழ் பேசி அஞ்ஞானமாக மாறிட்ட. இப்போ மெய் இருக்குது, உயிர் இருக்குது. மெய்யை உயிர் தாங்கினா தான் வார்த்தையாக மாறி இருக்குது. இவ்வளோ தூரம் விசேஷமாக தமிழ் இருக்குது. படித்தானா ஞானம் அடையலைன்னா காரணம் நீ வேற்றுமொழிக்காரங்களோட உறவாடி மற்ற தில்லாலங்கடி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பேசி நீ சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போய் சிக்கி என்ன பண்ணுகிற, சடங்கு செஞ்சு மோசமாக போய் நீயாவே இஷ்டத்துக்கு நம்பி மோசம் போனது யார் தப்பு? எல்லையற்றது, விசேஷமானது, விரிந்தது, ஆரம்பம் தெரியாதது தமிழ். தமிழ் ஞானிகளால் அல்லது உண்மை புரிந்தவரால், உணர்வுள்ளவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அதில் எத்தனையோ போலிகள் வேலை செய்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்றளவும் உயிர்ப்போடும் புதுமையோடும் துடிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் படித்தால் ஞானம் எளிதாகிவிடும். ஞானம் எளிதானால் வாழ்க்கை எளிதாகிவிடும். நல்லவனா இப்படிதான் இருப்பான் பார். இது வரைக்கும் நீ நல்லவனை பார்க்கல, குருவை நீ பார்க்கல, உனக்கு தெரியாது. நான் குரு எப்படான்னு என்னை கேளு. நீ இது வரைக்கும் என்ன பண்ணல? குருன்ற பேரில் யாரையோ பார்த்துக்கிற, வேடதாரிகளை பார்த்துக்கிற, உலக மகா நடிகர்கள்லாம் பார்த்துக்கிற, கபட நாடக வேடதாரிகளெல்லாம் நீ பார்த்துக்கிற. நீ என்னை பார்க்கல, குருவை நீ பார்க்கல. கடவுள் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னை கொடுத்துக்கிற, நீ பயன்படுத்திலன்னா அது யார் தப்பு? தப்பு சொல்லலைன்னா ஏன் தப்பு? குற்றவாளி ஆகி என் புரிதலை நான் உனக்கு தரலைன்னா நான் யார்? வணக்கம். வாரம் வாரம் ஒரு தலைப்பு. ஒருத்தர் இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் தமிழும் ஞானமும் பேசுங்க. தமிழும் ரெண்டு பேசணும். ஒன்று தமிழ், இன்னொன்னா
நான் பேசுறதே தமிழ் ஞானம்தான். எதில் பேசுகிறேன்? என்னத்தை பேசுகிறேன்? இது ஒரு தலைப்பா வர பேச சொல்கிறாரு. நான் ஞானத்தை தமிழில் பேசுகிறேன், தமிழை ஞானத்தோட பேசுகிறேன். இப்போ தமிழும் ஞானமும் நான் தானே. தலையாக தலைப்பு பேசியா? நீ தமிழ் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். இப்போ அவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுன்னு சொல்லியிருப்பார், அப்போ அவர் தான் அதை பேசணும். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் பேசுகிறேன், அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ண போகிறேன். ரெண்டும் ஒன்றா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவர் நினச்சது அவர் நான் பேசலாம், பேசாமல் இருக்கலாம். அவருக்கு ஏதோ ஞானம் பேசுகிறதுக்கோ தமிழ் பேசுறதுக்கோ அவருக்கு. எனக்கு எதனா ஒரு தலைப்பு வேணும் பேசு. ஒரு வாரம் எதனா ஒன்று ஓட்டணும்ல. இப்போ இந்த வாரம் என்ன ஓட்டுறது? தமிழும். போன வாரம் என்ன ஓட்டினா? மனமுதிர்ச்சி. முதிர்ச்சி. ஏதோ ஒரு வாரம் ஒன்று பேசிக்கிறோம், இந்த வாரம் ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி அடிச்சு விட்டுறதும் கிடையாது. இதன் பொருட்டு உங்களுக்கு எதனா ஒன்று புரியணும். நேற்று ஆனந்த வாழ்வு நடந்தது. அதில் ஒருத்தர் கேட்டார், தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதா? எதில் மட்டும்தான்? தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது, இது ஏன் ஆங்கிலத்தில் இல்லை? ஆங்கில மொழியில் இது மாதிரிலாம் ஏன் இல்லை அப்படின்லாம் கேட்டார். இல்லை உலக மொழியில் வேறு எதுலனா அது இருக்குமா அப்படியும் என்ன கேட்டார். அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியாது, அதனால் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிற மொழி எனக்கு தெரியாதனால என்ன செய்ய முடியாது. நான் அறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது யாரும் எதுவும் காணும் அப்படின்னு சொன்னால் அவர் நிறைய மொழி அறிஞ்சிருப்பார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தமிழை தவிர வேற ஒரு மொழியும் சரியாக தெரியாது. சொல்லப்போனால் தமிழே சரியாக தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நல்லா கேட்டு வச்சுக்கணும். தமிழ் தான் பேசுகிறேன், தமிழ் மொழி தான், ஞானம்தான் பேசுகிறேன். ஆனால் என்ன தெரியாது, தமிழ் சரியாக பேசுகிறேன்னா தமிழ் எனக்கு சரியாக புரிஞ்சிச்சின்னு சொல்ல முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் பேசுகிற தமிழ் நீங்கள் தமிழ் இல்லைன்னு கூட சொல்லுவீங்க. சென்னை தமிழ், இவரெலாம் என்ன மொழி பேசுகிறாரு, முதல்ல ஒழுங்காக பேசு அப்படிலாம். ஒத்திசுவை கொள்றதுக்கு ஓத்தா சொன்னால் இவன் ஒத்திசுவை கொள்றது அர்த்தம் முடிச்சுட்டு வேறு என்ன சொன்னாங்க, அசிங்கமான வார்த்தைன்னே சொல்லாத அளவுக்கு தமிழ் கேவலப்பட்டு போயிருக்குது. தென்படவில்லை ஒரு வார்த்தை இருக்குது, தெம்படலை அப்படியே மாறிச்சு. தொலாவுறேன், எது சரிப்பா? தொலாவுறது தான். தென்படவில்லை, தென்படவில்லையா தெரியவில்லையா? தென்படவில்லையா தெரியவில்லையா? அது எப்படி தென்படும்? தென்படவில்லை. தொலாவுறது ஆக்சுவலாக ஒரு பாத்திரத்தில் கையை உள்ளே விட்டு தொலாவுனா அது பேர் என்ன? தொலாவுறது. வெளியே போய் தேர்றதுக்கு பேர் தொலாவுறதா? எதெல்லாம் வெளியே போய் கையை உள்ளே விட்டா தொலாவுனீங்க? கோயம்புத்தூர்காரங்களாம் கேட்டால் சண்டைக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தொலாவுவாங்க. நமக்கு அதை வார்த்தை கேட்டால் எப்படி இருக்கான், இன்னும் பாத்திரத்தில் கை விட்டு தொலாவுற மாதிரி தொலாவுறேன்றாங்களே, கரெக்ட் தானே? அந்த மாதிரி தென்னையில் இருக்கிறவர் எதனா பேசினாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கான்? வந்துச்சு போச்சு உட்காந்துச்சு நின்றுச்சு நந்துச்சு என்ன பேசுகிறீங்க அப்படின்னுவாங்க, கரெக்ட் தானே? அவங்களுக்கு அது வெறுப்பாக இருக்கும். ஒரு தமிழ் தான், அவர் ஒரு தமிழ் தான், ரெண்டு பேருக்குள்ளுமே இது அவர் சரியில்லை இவர் சரியில்லை. ஒரு மரியாதையாக பேசணும். வாங்கங்க, போங்கங்க, உட்காருங்கங்க, அப்படி தானே? உட்காருங்க, உட்கார். அது என்ன குந்திக்கோ? குந்து, இந்தா குந்து வா அப்படின்னா குந்துன்ற தமிழ் சொல் கிடையாதா? உட்கார் தமிழ் சொல்லலாம், குந்து தமிழ் சொல்லலாம். ஏன்? உட்கார் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த இடத்த நிரப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு மனையோ ஒரு சேரோ ஒரு ஆசனமோ இருந்தா அதில் நீ குந்தினியானா அது பேர் என்ன? உட்கார். உன்னுடைய புட்டத்தை வச்சுன்னு உன்னுடைய சூத்தை வச்சுன்னு நீயே கீழே அதை அதுக்கு தான் சதையை பெருசாக வச்சுக்கிறாங்க போட்டு உட்காந்து குந்தினியானா அது பேர் என்ன? உன் சூத்தை வச்சுன்னு உட்காந்தியானா அது பேர் குந்து. உன் சூத்தை எடுத்து போய் எது மேலாம் வச்சேன்னா அது பேர் உட்கார். இப்போ விஷயம் சூத்து தான். டைரெக்டாக சூத்தில் உட்காந்துக்கிறியா இல்லைன்னு குந்து கால் போட்டுன்னு புரியுதா? இப்போ குந்து சொல்லலாமா சொல்லடாதா?
சேர் இல்லைன்னா குந்துடணும், சேர் இருந்தால் உட்காரணும். இவ்வளோ தூரம் டீட்டெயில் பண்ணி தமிழ் பேச முடியும்? அந்த குந்தியா இன்னும் சேர் என்ன குந்துனேன். அது அவர் என்ன தெரிஞ்சு வச்சுறாரு, அப்படி தான் என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. உட்காருக்கும் குந்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? குந்து தமிழ் சொல்ல இல்லைன்னு ஒருத்தன் பேசி நிற்பான், நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ் தானே இல்லையா அது? இப்போ தமிழ் பேசுனா நான் என்ன எதை பேசுது? இப்போ கோயம்புத்தூர் தமிழில் பேசுனா தமிழா, திருநெல்வேலி தமிழில் பேசுனா தமிழா, சென்னையில் இருக்கிறவங்களாம் பேசுகிற தமிழ் பேசுனா பேசுவா, இல்லை பேசுறதெல்லாம் விட்டு கதைச்சா தமிழா? நாம் இன்னைக்கு கதைக்க போகிற விஷயம் தமிழும் ஞானமும். கதைக்கு போகிற விஷயமா பேச போகிற விஷயமா? எப்போ ஃபோன் பண்ணாலும் மதிவதினி எங்கே நிற்கிறீங்க? நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னுவேன். அவங்க என்ன தான் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும், ஐயா எங்கே நிற்கிறீங்க? அவங்க நானும் இங்கே திண்டுக்கல்ல சேரில் உட்காந்துக்கிறேன். அப்போனா அவங்கள நிற்கக்கூடாது, நிற்கிறன்ற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா? சும்மா கிண்டலாக பேசிக்கிறேன், கரெக்ட் தானே, ஒரு ஜாலியாக பேசிக்கிறேன். ஒன்று அவங்க கொஞ்சம் அவமானப்பட்டு என்ன எப்போ பார்த்தாலும் நிற்கிறேன்னு கேட்டு கஷ்டப்படுறாரு பொழுது. ஐயா இப்போ அவங்க மாறிட்டாங்க என்னன்ட்டு, ஐயா எங்கே உட்காந்துக்கிறீங்கன்ட்டு. இப்போ நான் சொல்கிறது நான் எங்கேயுமே உட்காந்துல, இப்போ நடந்துனுக்கிறேன். நாங்கள் உட்காரனாலும் நின்றுக்கிறீங்கனாலும் தப்புன்றீங்க, இப்போ நடந்துக்கிறீங்க. அப்போ என்ன தான் கேட்குறது? ஐயா இப்போ எங்கே என்ன பண்ணுக்கிறீங்க? திருப்பி பேச முடியும்? அவங்களும் அந்த இடத்துக்கு வரல, நானும் அவங்கள அதை சொல்ல. என்ன சொல்லலாம் ஃபோன் பண்ணி, ஐயா இப்போ நீங்கள் எங்கே என்ன செய்து கொண்டுக்கிறீங்க? பண்ணினுக்கிறீங்களா செய்துங்கிறீங்களா? என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்கணுமா, என்ன செய்துங்கிறேன்னு கேட்கணுமா? பண்ணி பயில பண்ணினுக்கிறேன்னு சொல்கிறேன். என்னத்தை பண்ணினுக்கிறேன்? செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்ல. செய்து நிற்கிறியா செய்து கொண்டு இருக்கிறியா? செய்தியா செய்து கொண்டு இருக்கிறியா இல்லை பண்றியா? நம்ம பாட்டு எழுட்டோம், என்னென்ன பண்ணியே எப்படியானே நீ பண்ணிய. அவர் பண்ணியேன்னு எழுட்டாருன்னா அவருக்கு என்னென்ன பண்ணியே எப்படியானே நீ. பார்ப்பேன் 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 போட்டு பாவை எடுத்துட்டு ஓ போடுங்கன்னு சொன்னோன்னே அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் நான் ஒருத்தன். தமிழ் மொழியில் எப்படி இருக்குது இது மாதிரிலாம்? பேசுனா எழுதுனா ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மொழி எதுறானா அது தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. பிற மொழிகள் அதேமாரி பேசுனா எழுதுறதும் ஒன்றா இருக்கலாம். அயன் என்ன ஸ்பெல்லிங்க? IRON அதானே? ஈரானுக்கு ஈரானுக்குனாயா ஒரு ஏ போட்டா ஐ வந்து ஈரான் ஆயிடுது, ஓ போட்டா ஐ வந்து அயனா மாறிடுது. அயனா ஈரானா? இயன்னு தானே சொல்லணும், அயன் ஏன் சொல்றீங்க? IRON அயனு, IRAN ஈரான். எப்படி மாறிச்சு ஐயா? இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க ஸ்ரீ சொல்றது கோலர் அப்படின்னு, நம்ம காலர்னு பற்றி வச்சுக்கிறோம். கால் பண்ணா கோல் பண்ணா, கேரளாவுக்கு போனால் ஓபிஸ்ன்றான், நம்ம ஊருக்கு வந்தால் ஆபீஸா மாறிடுச்சு. ஓபிஸா ஆபீஸா? சார் நான் தெரியாமல் கேட்டேன் தமிழும் ஞானம்ன்ட்டு, நீங்க ஏன் சுற்றி சுற்றி வச்சிங்க? எது தமிழ் முதல்ல? தமிழ்னா என்ன? தன்னிகரற்ற மிதட்டிலிருந்து எழும்பக்கூடியது எது அப்படின்னா தமிழ். உந்தி முதலா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். தொல்காப்பியம் படிச்சிருக்கணும். நீங்க தொல்காப்பியம் நீங்க படிச்சிருக்கணும். நன்னூல் படிச்சீங்கன்னா கேவலமாயிட்டு இருப்பீங்க. நன்னூலுக்கும் தொல்காப்பியத்துக்கு என்னடான்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியத்தை அந்த மொழியில இருந்த ஒரு மனிதர் எழுதுகிறாரு, நன்னூல் வந்து வேறொரு மொழியிலேருந்து வந்து எழுதுகிறாரு. பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் இலக்கணம் படிக்கிறீங்க, இலக்கியம் படிக்கிறீங்க, தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே தான் படிப்பீங்க, நன்னூலையும் தொல்காப்பியத்தையும். தொல்காப்பியத்தை பற்றிங்கன்னா என்மானார் புனவர் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஏதோ இலக்கண புத்தகங்கள்லாம் இருந்துருக்குது. கிடைக்கப்பட்ட புக்கிலேயே ரொம்ப பழமையானது எதிரானா
தொல்காப்பியம் தான் இலக்கண நூல், இலக்கிய நூல் அல்ல. இலக்கியத்தை எப்படி எழுதணும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு மொழி அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, அதை எப்படி பேசணும், அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன அதுன்ட்டு சொல்லி அதுக்கு ஒரு இலக்கணம், எழுத்து இலக்கணம். ஒரு மொழி அது எப்படி பொருள் தருதுன்றதுக்காக பொருள் இலக்கணம். அப்போ எழுத்து இலக்கணம். ஒரு மொழியை மூணாக பிரித்து இயல், இசை, நாடகம் அப்படின்னு மூணாக பிரித்து வச்சிருக்குதுன்னா அது அந்த மொழியில் மட்டும்தான். வேற்றுமை உறுப்புகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ விழி வேற்றுமை அதெல்லாம் 8ஆவது வேற்றுமைலாம் இல்லை, 1வது வேற்றுமை அப்படின்னா இல்லை. அது மாதிரிலாம் வேற்றுமை பண்ணுறதெல்லாம். ஒரு பாட்டை எப்படி எழுதணும் அதுக்கு ஒரு இலக்கணம். இது வெண்பா, இது குறள் வெண்பா, மேலே 4 கீழே 3, எழுத்து அசை சீர் தொடை அடி அப்படின்லாம் இலக்கணத்துக்கு தனியாக. ஒரு பாட்டு எழுதணும்னா எப்படி இருக்கணும், ஒரு கவிதை எழுதணும்னா எப்படி இருக்கணும், இலக்கணங்கள். இலக்கணத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு நல்லா எழுதுறாருன்னா இல்லவே இல்லை. இலக்கணத்தெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு என்ன பண்ண சும்மா ஒன்றும் படிக்கல, இலக்கணம் புக்கு எழுத்து அதெல்லாம் தெரியாது, லெட்டர்லாம் தெரியாது. சும்மா போய் கட்டி பிடிச்சின்னு ஆகிறாங்க. பந்தலில் பாவக்கா, பந்தலில் பாவக்கா, புகையில் பார்த்துக்கலாம், புகையில் ரிதம் கரெக்டாக இருக்குது, எடுத்து போட்டால் அது இலக்கண ரீதியாக வருது வரும். ஒரு கிராமத்தில் ஒரு சராசரி மனுஷன் அப்போ எல்லா பாட்டும் என்ன பண்ணி வச்சுக்குதேப்பா. ஒன்று அது வந்து கிராமத்தமிழ், கிராமிய பாடல்கள் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு படைப்பாளியை அவமானப்படுத்துறதுக்கு அதே இலக்கணங்களை பயன்படுத்தி தமிழில் மேலும் இலக்கண நூல்களோ அல்லது இலக்கிய நூல்களோ வராத மாதிரி பண்ணதும் அதே தமிழில் தான், வேற எங்கேயா இல்லை. காரணம் வேற்றுமொழி உள்ளே வருது, வேற்று மொழியாளர்கள் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே தமிழோட பெருமை புரியாததுனால என்ன செய்கிறாங்கன்னா தமிழோட இலக்கணத்தை இவங்க புரிஞ்சுன்னு தான் நினச்சின்னு தமிழுக்கு புதிய இலக்கணம் கொடுத்துட்டு அந்த மாதிரி வர பேசுன்னு ஒருத்தன். அதே மாதிரி திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் ஒத்துக்கல. ஏன்னா அது இலக்கணத்துக்கு அந்த அவங்க சொல்கிற இலக்கிய பண்புக்கு என்ன வரல, 2 வரியெல்லாம் ஒரு வரியா அப்படின்ட்டு. ஆனால் பின்னாடி வந்தவங்கலாம் சொல்லிட்டாங்க கடுகை துளைத்து கடல் 7 எடுத்து போய் அது உள்ளே போட்டு வச்சுக்கிற அளவுக்கு விசேஷமானது அப்படின்னு. இப்போது திருக்குறளில் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. கடவுள் இல்லைன்றவங்க கூட அதை பேசுகிறான். அதுதான் பெரிய அசிங்கம். கடவுள் இல்லையே உனக்கு எதுக்கு இதெல்லாம், அதில் வர 3 அதிகாரத்தை ஏற்றுரு, 30 அதிகாரத்தை ஏற்றுருன்ட்டு. பிரச்சனை எங்கே அப்படின்னா வார்த்தைகளோட அர்த்தங்களை மாற்றிட்டோம். சரியானா அவளை புரியல. குந்துன்றது தமிழ் சொல்லே இல்லைன்ற அளவுக்கு ஆகிட்டோம். ஏன் அதை யார் பேசுகிறாங்கன்னு பொறுத்து அந்த வார்த்தை எதுனா ஆக்கிச்சே. சில வார்த்தைகளை அசிங்கமான வார்த்தைகள்னு சொல்லி வச்சுக்கிறோம், பிரிட்டி வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. இவங்களாவே அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அது மாதிரிலாம் இந்த வார்த்தைகளை சொன்னால் எனக்கு வந்துச்சுன்ட்டு. ஒரு பெண் பிள்ளையை பார்த்து நீ தேன்னு சொன்னால் அவளுக்கு கோபம் வருது. சொன்னால் அவளுக்கு என்ன வருது, ஏன் அப்படின்னா தேன்னா நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரிய வச்சுட்டாங்க. ஆனால் யாருன்னா அந்த பிள்ளையை பார்த்துட்டு தேன்னா என்ன ஆகுது, கோபம் வருது. இப்போ அந்த தேன்ற வார்த்தையை வேற ஒரு அர்த்தம் சொன்னால் ஒத்துக்கவும் முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த சும்மா சப்ப கட்டுறான் அப்படிதானே. தெய்வத்துக்கு அடியாள், ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குறான். அப்பா தெய்வம் தானே, அம்மா தெய்வம் தானே, குரு தெய்வம் தானே. இந்த 3 பேரும் தொண்டு செஞ்சுன்னு வாழ்ந்துங்கிறவோ தானே. எப்படி பேசுகிறான் பாரு. யார் நான்? அவன் பொண்ணை போய் தேவன்னு கூப்பிடுவானா? அவன் பொண்டாட்டி போய் என்னன்னு பண்ணுவான், தேவன்னு கூப்பிடுவானா? யாரை பார்த்தாலும் தேவன்னு கூப்பிட வேண்டியது தானே. ஒரு கால் எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டா என்ன ஆகிடும், அது அந்த வார்த்தை அதோட அசிங்கத்தை இழந்துடும். ஆனால் தப்பாக பேசுகிறத வச்சுக்கின்னு என்னை எதுவுமே சிறையில் வச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன், அடுத்தது வந்து திரும்ப வந்து ஒரு தேவைக்கா உள்ள எதுவுமே போட்டுருவானுங்க. அதனால் யாருன்னா பண்ண மாட்டேன், நான் தேவைன்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனை எங்கப்பா, யாரோ கட்டுப்படுத்துகிறாங்க. என் வளமான மொழியில் அசிங்கமான வார்த்தை இருக்குது தான் என்ன சொல்லி, நான் பேசுறதே அசிங்கமான வார்த்தைன்னே சொல்லி என்ன பண்ணுறாங்க, என்ன அவமானப்படுத்தின உடனே அந்த வார்த்தைங்கள்லாம் அதோட பொருள் எனக்கு புரிஞ்சாலுமே நான் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்போ சில வார்த்தைகளுக்கு இன்னும் அர்த்தம் தெரியாமே நம்ம என்ன பண்ணுங்கிறான், பேசின்னு இருக்கிறோம், புரிய வச்சுன்னுக்கிறாங்க, சொல்லின்னுக்கிறாங்க. அதனால் அது தப்பு. பேர் எதுக்கு வச்சானுங்க,
குப்பன், கோவிந்தன், முன்சாமி, ராமசாமின்னு எதுக்கு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு. அப்படியே கூப்பிட்டுங்கிறான். என்னன்னு கூப்பிடுறான்? தமிழர்கள் எல்லாம் பார்த்து ஒருத்தர் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிறான். என்ன சொல்கிறான்? அண்ணா, மாமா, சித்தப்பா, சித்தி, அப்படி தானே? பெரியப்பா, பெரியம்மா, மச்சி, மாமு, என்னவோ சொல்லுங்கிறோம். பேர் சொன்னா நிறைய பேர் ஒத்துக்கிறது கஷ்டம். பேர் சொன்னா இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க உள்ள வந்து அந்த கலாச்சார ரீதியாக மிக்ஸ் ஆனவொடனே இப்போ என்ன தான் சொல்லி கூப்பிட்றாங்க? பேர் சொல்லி தான். அந்த காலத்தில் புருஷன் பேரை சொல்லுவா பொண்டாட்டின்னு நினைக்கிறீங்க? எதுக்கோ ஏங்கினே இருந்திருப்பாங்க. ஏங்க வச்சே பார்க்குறவன் அவன், அதனால் அவனுக்கு பேர் என்ன? ஏங்க. ஒரு நல்ல சோறு போட மாட்டான் ஏங்க, ஒரு புடவை வாங்கி கொடுக்க மாட்டான் ஏங்க, எல்லாத்துக்கும் ஏங்க வைக்கிறதுனால பேர் என்ன அவனுக்கு? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க ஏங்கன்னா? கடவுளே, ஏங்கன்ற ஒரு வார்த்தை எவ்வளோ கேவலமான வார்த்தைன்னு புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் என்ன உங்கள் பொண்டாட்டி உங்களை ஏங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு? இனிமேல் போட்டு சொன்ன கோவம் வரும். ஆனால் கோவம் வராது, ஏன்னா பழகிட்டீங்க ரொம்ப நாள் பொறுத்து. இப்போ ஏங்கன்னு சொல்கிறவங்கலாம் இல்லாமல் போயிட்டாங்கன்னா திடீர்னு ஏங்கன்னா கோவம் வருமே தவிர, அதர்வைஸ் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஏங்கன்னு சொன்னால் கோவம் வராது. பேர் சொல்லி கூப்பிட்டா தான் இப்போ கோவம் வரும். இப்போ பேர் சொல்லி கொண்டாலும் கோபம் வராது. ஏன்? சினிமாவில், ட்ராமாவில், நாடகத்துலலாம் அவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்க? பேர் சொல்லி 4 வயசு பெருசாக எது கட்டி வச்சானுங்க? பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கா? எதுக்கு புருஷனை ஒரு 2 வருஷம் பெரியவனா 4 வருஷம் பெரியவனா ஏன் கட்டி வச்சாங்க? அண்ணா சொல்லி கூப்பிட்றதுக்கா? அதுக்கு ஒரு சமூகமே இருக்குது. என்னன்னு தான் கூப்பிட்றாங்க அவங்க. கொஞ்சம் கூட வெக்கம் சிக்கங்களாமல் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. ஒத்துக்கும் செய்றீங்க. அண்ணான்னு கூப்பிட்டா நாகரிகமானவங்க வராட்டி உயர்ந்த ஜாதின்னு வர சொல்கிறீங்க. சரியா? இது புருஷனை அண்ணான்னு கூப்பிட்டா சரியாங்க? அவங்களே அந்த அவங்களே அசிங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்க நீங்கள். நல்லா கட்டி பக்கத்தில் பத்து எல்லாம் பண்ணுங்கிறான் அண்ணான்றாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நாங்களாம் அண்ணன் தங்கச்சி வேறு மாதிரி வாழ்ந்துங்கிறோம், நீங்கள் அண்ணன் தங்கச்சி இப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்டிங்களே நீங்கள் அவங்கள? வாங்கோண்ணா வாங்கோண்ணா, பார்த்தேலா அங்கே கேட்டேலா இங்கே என்னென்னவோ சொல்லி அண்ணா அண்ணா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக கேட்டுனுக்கிறீங்க. மான சூடு சோறணும் இல்லையா உங்களுக்கு? இல்லை அவங்களுக்கு தான் இல்லையா? நீங்கள் அவங்கள பார்த்து அதெல்லாம் கேட்டிங்களா? என்னங்க இது மாதிரி கட்டின புருஷனை போய் அண்ணன் நினைக்கிறீங்களா? நாங்கள் அண்ணன் தங்கச்சியாக வாழ்ந்துங்கிறோம், நாங்கள் அண்ணன் கூப்பிடுறது எங்களுக்கு கூசுதுன்னு சொன்னீங்களா? ஒன்னீங்களா? கேட்டிங்களா அவங்கள? ஏன்டா அவனெலாம் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான், அவனை கேட்க மாட்டேன்ற நாங்கள் அண்ணன் என்ன வந்து கேட்டுனுக்கிற வையாபுரி? கட்டின புருஷனை அண்ணன் கூப்பிட்டுங்கிற ஒருத்தி அவ்வளோ கேளண்டா அவங்க அம்மா. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப யார் பேசுறாங்க அவனுக்கு ஒரு வேலையை வச்சுக்கிறான். தமிழ் பேசுறான்னு புரியுது இல்லை அவனுக்கு. அப்படிதானே? இது அசிங்கமா தெரியுதா உங்களுக்கு இல்லையா? என்னையா கட்டின புருஷனை அண்ணன்றா கேட்டுக்கிறீங்க கம்முன்னு? ஆறா ஓடுது வீடு தானே இது, ஆத்தலன்றா? அவனா எங்க அப்பா கூட போதில்ல மாமின்னு கூப்பிடுறதுக்கு. யாரை பார்த்தாலும் மாமின்னுங்கிற ஒய் எங்க பிரச்சனை? ஏன் இவ்வளவு பெரிய மனநோயில ஆயிட்டுக்கிறீங்க? கூப்பிடுறதுக்கு ஏதோ ஒன்று ஓணும், அது அண்ணானே கூப்பிட்டா தப்பு கிடையாது, அப்படிதானே? ஆனா அண்ணான்னு கூப்பிட்டா தான் நான் அந்த ஜாதின்னு புரிய வைக்கிறதுக்கு அண்ணான்னு கூப்பிட்டுக்கிறேன். என்ன பண்ணுவேன்? கூப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு அண்ணான்னு கூப்பிட்டா என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனா நான் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன்றதுக்காக அண்ணான்னு கூப்பிட்டா என்ன அதுக்கு அர்த்தம்? ஏன்னா இவ்வளோ அசிங்கமான உலகத்தில் வாழ்ந்துங்கிறோம். நம்ம ஒரு மொழியை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்போ எல்லாரும்? பிராமண பாஷையா? அது தமிழா பிராமண பாஷையா? இது சேரி பாஷையா? சேரி பாஷையா தமிழா? பிராமண பாஷை, சேரி பாஷை, நாக்கியம் பாஷை, மூலியம் பாஷை, செட்டியா பாஷைன்னு இருக்குது. இருக்குதா என்ன? ஒரு தமிழ் தானே. திருநெல்வேலி பாஷை, கோயம்புத்தூர் பாஷை, இலங்கை பாஷைன்னு எதனா இருக்குதாண்ணா? ஒரு தமிழ் தானே. பேசுற மக்கள் கூட்டமா இருக்கிறதுக்காக என்கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்குது. என்கிட்ட எப்படி இருக்குது? நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதுல சில வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்திக்குது, அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு ரைட்டு இது?
முறையே மாத்தி சொல்ற ஒரு வார்த்தையை சரின்னு சொல்றீ, நீ எப்பேற்பட்ட கேடு கட்ட ஜந்து? முறை மாத்திர வார்த்தையை சொல்லலாமா? மாமாவை அண்ணன் கூப்பிடலாமா? சித்தப்பாவை அத்தன்னு கூப்பிடலாமா? எது அசிங்கம், எது கேவலம், எதே அசிங்கம்? வீட்டிருப்பது, வீட்டில் இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது, வாழ்ந்து நிறுவதுக்கு பேரு வீடு. வீடு பேரு, இருப்பிடத்துக்கு பேர் வீடு. வீடா ஆறா? ஓடுற இடத்துக்கு பேர் என்ன? ஆறு. நிலை இல்லாம காணாம போய் இடத்துக்கு பேர் என்ன? ஆறு. ஆத்துல இருக்கிறியா, வீட்டில் இருக்கிறியா? அச்சின் போற ஆத்துல இருக்கிறியா? கடந்து போய் நிற்கிற ஆத்துல இருக்கிறியா? நிக்காம உன்ன ஓடி நிற்கிற ஆத்துல இருக்கிறியா? நிலையா இருக்கிற வீட்டில் இருக்கிறியா, நிலை இல்லாத ஆத்துல இருக்கிறியா? எது நல்ல வார்த்தை? அப்பனா தமிழ் எப்படி இருக்குது? என்கிட்ட வா, உனக்கு அதிசயமா இருக்கும். அடைடே, அப்போ தமிழும் ஞானமும் பேசிதான் ஆகணும் பொழுது. புரியுதா? ஒரு தமிழ் ஆளாளுக்கிட்ட மாறினோடனே தமிழ் அசிங்கப்படுத்த முடியாது. தமிழ் பேசுறவன் அவன் உசராகிறதுனால அந்த வார்த்தை அது ஒன்றும் ஆயிடாது. மனைவிய அண்ணன், மனைவி கணவனை அண்ணன் கூப்பிட்டா அது என்னதான்? அது இல்லை, அது தமிழ் கிடையவே கிடையாது. அது என்ன கிடையாது? தமிழ் கிடையாது. அவங்க பேசுறது என்ன கிடையாது? ஒரு பெண் ஆண்கிட்ட ஆதரவு கிடைக்கும் போது நல்லா லவ் பண்ணிட்டு கடைசி என்னன்னு சொல்லி முடிச்சுப்பா, நான் உங்களை அண்ணனா தான் பார்த்தேன். ஒரு 4 பேர் லைனில் வச்சுங்கிறேன்னா, ரீசார்ஜ் அண்ணா, பிக்கப் அண்ணா, டிராப்பிங் அண்ணா, என்ன தான் போட்டு வச்சிருப்பா. வீட்டில் பார்த்தா சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக என்னன்னு தான் எழுதி வச்சிருப்பா. என்னன்னு எழுதி வச்சிருப்பா. இப்படி அண்ணான்ற ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு உறவை ஒருத்தர் எப்படி சொல்லுங்கிறா? எப்படி ஒத்துனுக்கிறீங்க? டே எப்படின்னு தெரியல, எனக்கு புரியல. என்ன சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன். புரியுதா என்ன பேசுறேன்ட்டு? நான் தமிழ் பேசுகிறேன். நீ எல்லாம் தமிழ் பேசி தமிழுக்கு அவமானம் இல்லையான்னு கேட்குறேன். கொச்ச பத்தத்துக்குன்னே பேசுறது இல்லையா? இது தமிழ் அசிங்க பத்தத்துக்குன்னே பேசுறது இல்லையா? இருக்கட்டும், அது சமூக பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு வார்த்தை இருக்குது, ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு பேசுகிறேன். ஏய் கூப்பிட்றா, ஏங்க கூப்பிட்றா, டாய் கூப்பிட்றா. கல்யாணம் ஆகி புதுசு எம்ஐடி ரோடு போட்டுக்கிறாங்க, இறங்கி தூரம் போயிட்டேன். என் பொண்ணாடி ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் அவ்வளோ பார்க்குறாங்க, நான் மட்டும்தான் அவ்வளோ பார்க்கல. ஏன்னா என்னை ஏன்னு கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா தான் மாமா கூப்பிட்டா யார் யாருன்னா திரும்பி பார்க்குறாங்கன்னு என்ன தெரியும்னு நினச்சிக்கலாம். பேர் சொல்லி கூப்பிட்டா யார் மட்டும் தான் திரும்பி இருப்பேன். புரியுதா என்ன சொல்லன்றது? இல்லை எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு வார்த்தையை சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருந்தாருன்னா, அன்புள்ள கனவா, இல்லை அழகிய அவசுரா, இப்படிலாம் எனக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அழகிய அவசுரானா வேற என்ன திரும்பி பார்ப்பான்? நம்மால் தான் என்ன பண்ணுறது? சிங்கப்பூர் போய் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டா. அவள் எதுவும் கூப்பிடல, நானும் எதுவுமே கூப்பிடல. கொஞ்சம் காதை மட்டும் சார்பாய் கம்முனே இருந்தேன். ஆனால் கொலுசு மாட்டி விட்டுக்கிறேன். சலங்கு சத்தம் அவளுக்கு மட்டும் தான் கேட்கும். ஆமாம், கொஞ்சம் சலங்கை ஒலி கேட்டி. மாடியிலேருந்து இறங்குறா. ஓகே, பக்கத்தில் தான் இங்கே இருக்கிறேன். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ ஓசை மொழி இதெல்லாம் வேற வேற. தமிழ் அப்படின்றது ஒரு சராசரி ஓசை கிடையாது. அந்த ஓசைக்கு பின்னாடினா இருக்குதே அர்த்தங்கள் இருக்குது. ஒரு ஓசைக்கு பல அர்த்தம், ஒரு அர்த்தம் தர்றதுக்கு பல ஓசை. மொழி எப்படிடா வச்சுக்கிறான்னா, எழுத்து அது அசையா மாறி, சீரா மாறி, தலையா மாறி, அடியா மாறி, தொடையா மாறும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். அவ்வளோ தூரம் புரிய வச்சுக்கிறான் ஒரு மொழியை. காட்டுவாசியாக இருக்கும்போதே பேசியிருப்பான். பூனா ஊதுனா ஊந்துடும், அதனால் அது பேர் என்ன? பூ. வா, போ, நீ, சி, இப்படிலாம். சும்மா ஒரு எழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து, 2 எழுத்துலாம் இல்லை, ஒரே எழுத்து தான். இங்கிலீஷில் அது மாதிரிலாம் நீங்கள் போய் சொல்ல முடியாது. ஏபிசியில் ஏன்னா ஒன்று சொல்லி ஏன்னா ஒரு மீனிங் சொல்லுங்களேன். ஆனால் தமிழ் இருக்கிறதுல ஆனா பசு, ஆனா பசு. ஒருத்தன் அப்படித்தான் கவின்னு வச்சுங்கிறான். நல்லா ஹரிசாமின்னு பேர். ஹரி போன்ற சாமி, விசேஷமான தெய்வம் அப்படின்னு பேர் விட்டான். அதை அவன் ஹரிசாமி கிடையாது ஆயிட்டான், கவினான். மாடு. ஹரிசாமி என்ன ஆயிட்டான்? கவின் ஆயிட்டான். கவின்னா என்ன? மாடு. எது நல்லது?
ஒரு மாடு அரிசாமி ஆகலாம், ஆனால் அரிசாமி என்ன ஆகிட்டான் இப்போ? ஒரு சிவகுமார் சிவயோகிகை ஆகும்போது ஒரு அரிசாமி ஏன் கவின் ஆகக்கூடாதுன்னா, அப்பா செம்ம புரிதல்றா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். புரியுதா? புரியலன்னா விட்டுருங்க. ஒரு மொழி வளமுள்ள ஒரு மனிதன் கிட்ட போய் நீங்க என்ன பண்ண முடியாது, ஏமாத்துவோ திலங்கடி பண்ணவோ முடியாது. மொழி வளம் உங்ககிட்ட எப்போ வரும்னா அங்கேயே பிறந்து அதை கூடவே வாழ்ந்து அதை கூடவே நீங்கள் என்ன பண்ணா பழகணும். நீங்கள் இன்னும் ஆங்கிலம் கருத்துக்குன்னு பேசினாலுமே அது உங்களது இல்லை, ஆனாலும் உங்களால் சரியாக பேச முடியாது. அது உங்களது இல்லை. நான் ஏன் ஆங்கிலம் பேசலைன்னா அது எந்த இல்லை, அதனால என்னால் சரியாக பேச முடியாது. ஆனால் எந்த தமிழ் என்னால் என்ன பண்ண முடியும், தமிழில் நல்லா பேச முடியும், என் உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்த முடியும். அப்போ ஆங்கிலம் பேச மாட்டியா? பேசுவேன், தேவைப்படும் போது மட்டும்தான். ஆனால் அது என்ன மொழி இல்லை, என் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான மொழி அது இல்லை. என்னால் அதில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. பேசி சமாளிக்கிறதுக்கான ஒரு மொழி, எதிராளியை புரிய வைக்கிறதுக்கு ஒரு மொழி, எதுவும் என் தேவைக்கு அவங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்ககிட்ட பேசிக்கிறதுக்கு ஒரு மொழி, அவ்வளோதானே தவிர அது எனக்கு என்ன இல்லை ரொம்ப விசேஷமாக இருந்து இந்த உலகத்துக்கெல்லாம் இருக்குது. நாலில் 3 பேர் பேசுகிறாங்க, 2 பேர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன முடியுது, நான் ஒரு ஊமை பேச முடியும்னா எனக்கு ஒரு மொழி தெரியும்னா என்னால் பண்ண முடியும் இன்னும் நல்லா. அப்போ அந்த மொழியை நான் சிறப்பாக தெரிஞ்சுக்கணும், அதிலோட பெருமையெல்லாம் எனக்கு புரியணும். நான் எங்கே பிறந்தனோ அதோட எனக்கு தெரியாது. என் மொழியை நான் பேசுகிற மாதிரி நீ உன் மொழியை பேசலாம், அதில் நான் இந்த முரண்பாடு கிடையாது. நீ தெலுங்கராக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், நீ துளுவராக இருக்கலாம், வேறு ஏதோ ஆங்கில மொழி பேசுகிறவராக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ 3000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது, எழுத்து வடிவம் உள்ள மொழிகள். 6000 மொழிகள் மேலே இருக்குது. இன்ன வரைக்கும் எழுத்து வடிவமே இல்லாத மொழிகளும் இருக்கத்தான் செய்யுது. மலேசியாவில் இருக்கிற அந்த மொழிக்கு இன்னும் எழுத்து வடிவம் இல்லை, ஆங்கில வடிவத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் குருவிகாரெலாம் பேசுகிறாரு, அவருக்கு என்ன இல்லை, எழுத்து வடிவம் இல்லை, ஆனால் அவர் தனியாக ஒரு மொழியை பேசுகிறார். ஆனால் தமிழ் அப்படி இல்லை. எழுத்து வடிவங்கள் வேணால் மாறி மாறி வந்ததுன்னு சொல்கிறாங்க, வரலாறுல மாறிடுது. இப்போ அப்படி இருந்தோம், இப்போ இப்படி எழுதணும், தேவநகரியாக இருந்தது, வேறு மாதிரி இருந்தது, கல்வெட்டுகள் இருக்கிற எழுத்து வடிவங்கள் வேறு இன்றைக்கி வந்தது. ஈராஸ் பாதிரியார்னு ஒருத்தர் வராரு, இங்கே வந்து பார்க்குறாரு, அந்த மொழிகளில் இதெல்லாம் பார்த்து அவர் இந்த தட்டச்சு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணி தர்றாரு, நமக்கு வரி வடிவங்களை போட்டு தட்டச்சு பண்ணுறதுக்கு அவர் தான் புக்கெல்லாம் வெளியிட்டார். அப்போ தமிழ் ஒரு வடிவம் பெற்று எழுத்து வடிவங்களில் மாறி மாறி வந்து இப்போ நிற்கிறது ஒன்று இருக்குது. இப்போ தமிழ் கூட ஆங்கிலம் சேர்த்த மாதிரி தங்கிலீஷில் ஆங்கில லெட்டரை எடுத்து வச்சுன்னு தமிழ் எழுதுறதுன்றது இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் எழுதுதுங்க. மேக்சிமம் குழந்தைங்கள்லாம் இப்போ எப்படி எழுதுதுங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் எழுதுறது இல்லை, சத்தம் எழுப்புறதுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தி ஆங்கில எழுத்தியை டைப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஃபோனு எல்லாத்துலேயுமே தட்டச்சு தமிழில் வந்துச்சு. பேசுனா டைப் பண்ணுறதுக்கான ஒரு பக்கம் தமிழை காப்பாற்றுறது, தமிழை வளர்க்குறது, ஒரு பக்கம் தன்னை அறியாமலேயே தமிழ் உணர்வோடு இருக்கிற மனிதர்கள் தமிழ் என்ன தான் பண்ணுங்கிறாங்க, பாதுகாத்து அந்த மொழியை இன்ன வரைக்கும் கொண்டு வராங்க. ஒரு கால் தட்டச்சில் தமிழ் இல்லாமல் போயிருந்தா நம்மளாம் ஆங்கிலத்தில் தான் என்ன பண்ணி இருந்திருப்போம். அப்போது ஒரு பக்கம் அப்போ டெக்னிக்கலி குவாலிஃபைடான மனிதர்கள் தமிழில் இருக்கிறாங்க, வாழ்ந்துன்னு இருக்குது இந்த பக்கம். அப்போ தமிழ் எப்படி இருந்தது, தமிழ் எப்படி செஞ்சாங்கன்னா, காட்டுவாசியாக இருந்த மனிதன் குறியீடுகளை போட்டான் பார்த்தீங்களா, குறியீடுகள்லாம் போட்டு சிந்து சமவெளி நாகரிகத்து மொழியே தமிழ் மொழி தான். சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது இல்லை, அதெல்லாம் சும்மா. ஆரிய நாகரிகம் ஒன்றுக்குது, திராவிட நாகரிகம் ஒன்றுக்குதுன்னு 2 சொல்லி சண்டை போட்டுனுக்கிறான். எங்கே போகலன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு போல, ஆரிய நாகரிகம்னு ஒன்று இருக்குதான் இல்லை, இது திராவிட நாகரிகம்னு ஒன்று இருக்குதான் இல்லாத 2 வச்சும் சண்டை போட்டுனுக்கிறான். ஆரியம் என்றால் தேறியவன், திறந்தவன், புரிந்து கொண்டவன் அர்த்தம். ஆரியன் நல்லான் அப்படிலாம் நான் நிறைய வாட்டி சொன்னேங்கிறேன். அப்போ தெளிவு பெற்றவனுக்கு பேர் என்ன, ஆரியன் என்ன அர்த்தம். தெளிவு பெறாமல் திருடுதனமாக போனவனுக்கு பேர் திராவிடன். திரிந்தவன், எதிர்வாதம் செய்பவன், புரிந்து கொள்ளாதவன். தெரிஞ்சவனும் தெரிஞ்சுக்காதவனும் சண்டை போட்டுனுக்கிறாங்க. ஆனால் எங்கே போகவே இல்லை, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கிட்ட. நாகரிகங்கள்லாம் எங்கே தான் தோன்றிச்சுன்னா ஆற்றுப்படுகிற ஆற்றுல தான். இப்போது சுமேரிய நாகரிகம், மற்ற நாகரிகங்கள்லாம் சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற மொழிகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் எதுவும் போய் பார்த்தா ஒரு 6 மொழி தான் முதல் மொழியாக இருந்திருக்குது. அதில் தமிழ் ஒன்று. தமிழ், சீனா, பைசாசம், கிரேக்கம், லத்தீன், அந்த மாதிரி. அப்போ தமிழ் எப்போவோ வந்துருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சின்னு போனால்
பழமை வாய்ந்ததாக இருந்திருக்கு. இப்பவுமே கூட முருகன் மார்கன்லாம் அங்கங்கே எழுதி வச்சுக்குது வெளிநாட்டுகள்லாம் பேருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. பிற்காலத்தில் முருகன் ஒரு கடவுளை வந்து நக்கீரர் உருவாக்குறாரு. ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை கௌமாரத்துக்கான ஒரு கடவுளாக அது இருக்குது. இப்போ தமிழ் கடவுள் முருகர்னு சொம்மனா ஏமாத்திங்கிறான். முருகர் வரதுக்கு முன்னாடி தமிழ் இல்லையா என்ன? நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் முருகன் மேலே இருக்கிற பக்தியில் தமிழ் என்ன பண்ணுகிறீங்கன்னா, முருகருக்கு வந்த பேர் தான் தமிழ் வந்துச்சுன்னு ஆகிடும். தமிழில் முருகர் பிறந்தாரா, முருகர் பிறந்து தமிழை வளர்த்தாரா? அந்த கதையை சொல்கிறதுக்காக வேண்டி கதையை சொல்லி சிவனுக்கு முருகன் பிள்ளையா பிறந்ததா அவன் கதையை சொல்லி முருகர் பொண்ண சொன்னால் தமிழ் என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போ கொச்சப்பத்தி? இது புரியாமல் தமிழ் முருகன் என் தமிழ் முற்பாட்டன்னு சொம்மனா புரியணுங்கிறான். தமிழ் இருந்துதா முருகர் முதல்ல இருந்தாரா? எதுக்கு அப்போ முருகர் தமிழ் கடவுள்னு சொன்னுங்கிறாங்க? எதுக்கியா? முருகர் தமிழ் கடவுள் இல்லை முதல்ல. அரசன் கூட இல்லை, தெய்வம். இங்க என்ன சின்ன திருக்குறள் படிச்சவனுங்கெல்லாம் எப்படி படிச்சுட்டானுங்கன்னா, தெய்வம்னா கடவுள்னு முடிவு பண்ணிட்டானுங்க. தெய்வம் வேற கடவுள் வேறன்னு இன்னும் கூட புரிஞ்சிக்கல. நம்ம பேசியும் கூட உங்க கடவுள் எங்க கடவுள் அவங்க கடவுள்ன்றாங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒன்று தான். கடத்தூள் இருக்கிறதுனால அது பேர் கடவுள். கடவுள்னா என்ன பேரு? கடத்தூள். தெய்வம் என்றால் என்ன? வள்ளுவர் அழகா சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள். வான் இருக்கிற வரைக்கும், வெட்டவெளி இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? இங்க வாழ்வான். சிறந்த நூல் எழுதினவன், சிறந்த சித்தாந்த கருத்தை சொன்னவன், அவங்களாம் என்ன பண்ணிருப்பான்? அந்த சித்தாந்தங்கள் இருக்கிறதுனால அவன் இருக்கிறதா ஆவாது. அந்த பிசிக்கல் பாடி காணாமல் போயிடும், அந்த பேர் கூட மறந்துடும். அதனால என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ் முதல் செஞ்ச மனிதர்கள் எல்லாம் அவங்க பேரையோ ஊரையோ சொல்ல, அவங்க பேரையோ ஊரையோ சொல்ல. இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பாட்டில் இருக்கிற பேர் எடுத்து அப்படியே வச்சிருது. நச்சினக்கினியார், காக்கை பாடியினார், அந்த மாதிரி என்ன பண்ணுறது? அந்த பாட்டோட பேரையே என்ன பண்ணிடுது? அந்த படைப்போட பேரையே அவர் பேரில் வள்ளுவம், அதனால் அவர் திருவள்ளுவர். பேர்லாம் சொல்ல அவர் வள்ளுவம், அதனால் அவர்னா இப்போ அவருக்கு ஒரு படம் வரைஞ்சி அவர் இவரா அவரான்னு கேட்டுனுக்கிறான். தெரியாது, யாரும் பார்க்கல. அப்படி ஒரு உருவம் இல்லை. அந்த உருவம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. தாடி வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா தாடி வச்சவங்களாம் அறிவாளியாக இருந்துக்கிறான் அந்த காலத்துலன்றதுனால அவர் தாடி வச்சுருந்துருப்பார்னு. அவர் வழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழிப்பது நீங்கி விடின்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறாரு. அவர் எப்படி இருந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்படி தானே? இப்போ நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறோம், அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுக்கிறோம். அந்த காலத்தில் ஃபோன்லாம் இல்லை. யாருன்னா சிப்பி வேற வடி சரி வடிப்பான். ஒரு 10 மாதம் 20 மாதம் ஒருத்தர் உருவத்தை செதுக்கணும்னா யாரை செதுக்குவான்? அவனுக்கு 10 மாதம் சோறு போகிறவனை தான் செதுக்குவான். அப்படி தானே? வேலை வெற்றி போய் ரொம்ப விசேஷமான ஒன்று செதுக்கின்னு இருப்பான். ஏன் செதுக்க மாட்டான்? அவன் வாழ்வாதாரத்தை இழந்த வேண்டியெல்லாம் ஒன்றத்தில் செய்ய மாட்டான். அப்போ யாரை தான் செதுக்குவான்? ராஜாவை செதுப்பான், ராணியை செதுக்குவான், விசேஷமாக வாழ்றவங்களை செதுக்குவான், வசதியாக வாழ்ந்தவங்களை செதுக்குவான். எல்லாரையும் செதுக்க மாட்டான். ஏன்? அவசியம் இல்லை. இன்றைக்கி மாதிரி களிமண் எடுத்து போட்டு உள்ளே வச்சு மோல்டு பண்ணுறது, வேக்ஸ் கோட்டிங் பண்ணுறது இன்றைக்கி நிறைய வந்துச்சு. 3 டைமென்ஷனில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி பொம்மை செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு அம்மனி, இந்திரான்னு ஒரு அம்மனி என் பொம்மையை செஞ்சு கொடுத்துக்குறாங்க. என் வீட்டில் இருக்குது. ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுன்னு ஒரு பாக்கெட்டில் கையை விட்டுனுக்குறேன். அப்படி ஒரு பொம்மை வேக்ஸில் பொம்மையெல்லாம் தத்ரூபமாக எவ்வளோ சைஸோ அதே சைஸில் பண்ணுற மாதிரிலாம் இன்றைக்கி டெக்னிக்கலாக நம்ம என்ன ஆகிட்டுக்கிறான். அன்றைக்கி அப்படி இல்லை. ஆனால் புரிதலில் மாற்றம் வந்து தானா? இல்லை. அப்போ அந்த தமிழ், அந்த மொழி யார்கிட்டேருந்து வந்துருக்குதுன்னா, தொண்டையிலேருந்து சத்தத்தை வெளியே எழுப்பி நாக்கு வழியாக ஆட்டி வெளியே உதடு வழியாக மாற்ற முடியுதுன்னு தெரிஞ்சவன் மொழியை என்ன பண்ணுறான்? பேசுகிறான். பேசி பழகி அதுக்கு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு இலக்கண நூல் எழுதுகிறான். இங்கேருந்து 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போனா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆகிருக்கும் பேசுறதுக்கு? பேசியிருக்கணும், சத்தங்களை எழுப்பியிருக்கணும், அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கணும், அந்த வடிவங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கணும், அந்த ஒழுங்குபடுத்தி அதுக்கு ஒரு இலக்கண கதைகளை பேசியிருக்கணும். அப்புறமா தான் இலக்கண நூல் எழுத முடியும். இலக்கண நூலே இவ்வளோ நாள் ஆச்சுன்னா அவன் எவ்வளோ நாள் பேசியிருந்திருப்பான், எவ்வளோ தூரம் அது வந்திருக்கும்? எல்லையற்றுது. ஆனால் இலக்கியங்களில் கதைகளை கவிதைகளை அப்போயே படைச்சிட்டு என்ன பண்ணிட்டுக்கிறான்? போய்க்கிறான். தொகுப்பாக எடுத்து வச்சுக்கிறாங்க. 18 மேல் கணக்கு, 18 கீழ்கணக்கு, இந்த மாதிரிலாம். சங்கம் வளர்த்து, சங்கம்னா தொண்டைன்னு அர்த்தம். சங்கம்னா தொண்டை. சங்கம் வளர்த்து பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுக்கின்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி
என்ன பண்ணிக்கிறாங்க, பேசி இருந்துக்கிறாங்க. இந்த புலவர்கள்லாம் நீ சொல்லு உன் கருத்தை, நீ சொல்லி இப்போ பட்டிமன்றம் நடத்துகிறாங்கல்ல, இது மாதிரி கருத்து சித்தாந்தங்களை மோத விட்டு புதிய புதிய கருத்துக்களை, சிந்தனைகளை, மனித மூலையிலேருந்து வர எண்ணங்கள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, தொகுத்து கதைகளாக கவிதைகளாக பச்சிக்கிறாங்க. அந்த காலங்களில் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 20 பேர் 30 பேர் உட்கார் வச்சு படி எடுக்கிறது. அவர் என்ன பண்ணார், ராஜா முன்னாடி வந்து அந்த கவிதையை சொல்லுவார், படி எடுப்பாங்க. அவன் காதில் என்ன உதா அதை எழுதிடுவான். ஒரு படிக்கும் வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு மாதிரி பிரிண்ட் மீடியா இல்லை, பிரிண்ட் மீடியா இல்லை. இப்படியெல்லாம் இந்த மொழி வளர்ந்துருக்குது. எதெல்லாம் வளர்ந்துன்னா, இலக்கியங்களும் பக்தி பாடல்களும் தான் இந்த மொழியை வளர்த்துருக்குது. சயின்ஸோ விஞ்ஞானமோ இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பக்தி இலக்கியங்களுக்குள்ள அறிவியல் இருக்குது. சூரியனை மையமாக வச்சு எல்லா கோள்களும் சுத்துதுன்றதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான், ஞாயிறு போட்டுருதும், அப்புறமா திங்களை போட்டுதும், பக்கத்தில் இமிடியட்டா. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அப்போனா அதுக்குள்ள அறிவியல் இருந்துருக்குது. அறிவியல்னு தனியாக இல்லை. அறிவியல்னா இல்லை, தனி இலக்கியங்களுக்குள்ள, கதைகளுக்குள்ளோ, பாடல்களுக்குள்ளோ அறிவியல் என்ன பண்ணிக்குது, ஒளிஞ்சிருக்குது. ஆனால் என்ன செய்யலை, வெளிப்படையாக இல்லை. நாகரிகத்தின் உச்சமாக இருந்தாங்கன்னா இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த நான் இப்போ நம்ம பேசினுக்கிற இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ இல்லை. இங்கே தான் இல்லை, எந்த மொழியிலுமே அப்போ இல்லை. மனிதனே அன்றைக்கி என்னவா இல்லை, முழுமையாக எல்லாம் இன்னைக்கு மட்டும் முழுசாக சிந்திக்கிறான்னா, இன்றைக்கும் கூட சிந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. துப்பாக்கி கண்டுபிடிச்சி சுடுறான், ஒருத்தனை அழிச்சிக்கிறான், எல்லைகளை வகுத்துக்குன்னு ஏமாத்தினுக்கிறான்னாவே இன்றைக்கும் கூட என்ன ஆகலை, நாகரிகமே ஆகலை. ஒரு பூமி அப்படின்னு ஆனால் தான் நாகரிகமானா. இது கூட அது ஒரு தப்பாக சொல்லுங்கிறான். ஒன் வேர்ல்டுன்னா தப்பான். இந்த உலகம் ஒன்று தானே, ஒரு உலகம்தான். இது ஏன் தனித்தனியாக தீவு பூமி இருக்குது, சுற்றி கடல் இருக்குது, ஒரு 7 தனியாக கண்டங்கள் இருக்குது, 5 கண்டம் பெருசாக இருக்குது, 2 சின்னதாக இருக்குது, இவ்வளோதான். பூமியை நீங்கள் சுற்றி பார்த்துட முடியுது. ஒரு குளோபு தனியாக வாங்கி வீட்டில் வச்சு உருட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி ஊரெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப சின்னது. உங்களுக்கு புரிஞ்சிச்சானா? நீங்கள் குண்டு செட்லேயே குதிரை ஓட்டிங்கன்னா ஒன்றும் தெரியறதில்லை. நீங்கள் ஏதோ ஒரு குட்டையில் ஊறி அதுவே பெருசுன்னு நினச்சிருந்தீங்கன்னா ஜாதி தீமரோடவும் மத தீமரோடவும் மொழி தீமரோடவும் வந்து நிற்பீங்க. இந்த உலகம் பெருசு, சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், விசாலமான பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள், ஒன்றும் தெரியாது. இது ஒரு ஒன்றுமே இல்லை. இந்த பூமி ஒன்று சும்மா ஒரு புள்ளி. கோள்கள் இன்னும் எத்தனை இருக்குது, இன்னும் எத்தனை பேர் எங்கெங்கே வாழ்ந்துங்கிறான், மனுஷன் மட்டும் தானேங்கிறானா, இன்னும் ஜீவராசிகள் எத்தனை இருக்குது தெரியாது. பூமியிலே எது ஜீவராசிக்குதுன்னு தெரியாது. வித்தியாசமான உயிரினங்கள் இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாத உயிரினங்கள் இருக்க தான் செய்யுது. உணவு வகைகள் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தோம்னா இல்லை, புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. கடற்பாசி எடுத்து செஞ்சு சாப்பிட்றான். இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் கடற்பாசி சாப்பிட்றாங்கன்ட்டு? கடலில் பாசம் இருக்குதுல்ல, அது தனியாக போயிட்டு லேயர் பண்ணி விற்கவும் செய்கிறான். இன்னும் எல்லாருக்கும் கட்டிச்சா என்ன தெரியுமான்னு கேட்குறேன் நான். முதல்ல தெரியுமா கடற்பாசி சாப்பிட்றாங்க, இது மாதிரி ஒன்று இருக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியாது. கடற்பாசி சாப்பிட்றாங்க, சாப்பிடக்கூடிய பொருள்னு. சாப்பிடக்கூடிய பொருளை கூட பார்க்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா பாசி போய் யார் சாப்பிட்றதுன்ற மாதிரிலாம் இருக்கும். அதில் விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, சத்து பொருள்களாக இருக்குதுன்ட்டெல்லாம் இருக்குது தான். பணம் கொடுத்து சாப்பிடுவாங்க, அதுவும் சில பேருக்கு தெரியாது. ஈசல் சாப்பிட்லாம், நிறைய பேருக்கு ஈசல் சாப்பிட்லான்னே தெரியாது, சாப்பிடவும் மாட்டாங்க. பார்த்தா பூச்சி சாப்பிட்ற மாதிரி நினைப்பாங்க. இவன் இன்னும் ஆடு மாடு கோழி குதிரையிலே நின்றுக்கிறான். நாங்கள் மாடு சாப்பிடல புனிதமானவன் சொல்கிறதுலேயே பெருமையாயிட்டுக்கிறான். தமிழன் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டானா, ஒரு லூசு சொல்லுங்கிறான். மனிதன் சாப்பிடுவான். தமிழன் என்பவன் ஒரு மனிதன். அவன் பழங்காலத்துலேருந்து இருந்துக்கிறான். காட்டு மிராண்டிகளாக இருந்து வாழ்ந்த போதே அவன் பேசிக்கிறான். அது இலக்கணங்களை எடுத்துகிட்டு வச்சுருக்கான். இப்போ இலக்கணங்களெல்லாம் வகுத்துருக்குறான். எப்படி பாரு, உயிர்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன இருக்குது, உயிர்னு ஒன்று இருக்குது, உடம்புன்னு ஒன்று இருக்குது. உயிர்னு ஒன்று இருக்குது, உடம்புன்னு ஒன்று. இது ரெண்டும் சேர்ந்து வாழ்க்கைன்னு ஒன்று வாழுது. இதை மொழியில் சொல்லி வச்சுக்கிறான். உயிருக்கு பேர் உயிரெழுத்து, உடம்புலேருந்து எழுதுகிற சத்தத்துங்களுக்கு பேர் மெய் எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து வெளியே வந்து அது பேர் என்ன, உயிர் மெய் எழுத்து. சார்பு எழுத்துக்கள் எத்தனை தனியாகவே சொல்லி கொடுப்பாங்க, 10. இது ரெண்டும் சார்ந்து வரதுனால அது பேர் என்ன, சார்பு எழுத்து. ஒரு இலக்கண வகுப்பு மாதிரி இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ உயிர்லேருந்து வந்தால் அது என்ன எழுத்து, உயிர் எழுத்து. மெய்யிலேருந்து வந்தால் அது எழுத்து, மெய் எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் நீங்கள் பிரித்து உயிர் மெய் தனித்தனியாகவே பிரித்து எழுதவும் முடியும். வாய்ப்பு இவ்வு ப்ளஸ் ஆ, இ ப்ளஸ் ஆ, இப்பு ப்ளஸ் உ.
அப்படி நம்ம எழுதுறது இல்லை. ஆனால் அப்படி தான் எழுதிருக்கணும். அப்படி எழுதுனா மொத்தம் 30 தான். 12 18 சேர்த்து மொத்தமே எவ்வளோ தான்? 30 லெட்டர் தான். எல்லாம் எழுதலாம் முடியும். 30 லெட்டருமே கீபோர்டில் கண்டுபிடிச்சி ஈராஸ்பதியில் கொடுத்துருந்தா நம்ம அப்படி தான் எழுதியிருந்திருப்போம். அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அச்சு கோக்குது நிறைய இருக்குதுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும். அப்போ இந்த மொழி வளமையாக்கலாம்னா என்ன செஞ்சுருக்கலாம் நம்ம? ஐடியாலஜி புரியுதா? 12 உயிர் 18 மெய்யை மட்டுமே வச்சு டைப் பண்ணால் என்ன எழுதலாம்? இச்சி ப்ளஸ் இ, இவ்வு ப்ளஸ் ஆ, இதெல்லாம் போட்டு எழுதுனா சிவகுமார்னு எழுதலாம். இப்போ சிக்கு வேறு வடிவம், வாவுக்கு வேறு வடிவம், கூவுக்கு வடிவம் வேறு, மாவுக்கு வடிவம் வேறு, இருக்கு வேறு வடிவம், வேறு வடிவம் பண்ணி வச்சுக்கிறோம். மெய்யெழுத்தா இரு இருக்கிறதுனால அதுக்கு வடிவம் ஒன்றாயிடுச்சு. அப்போ ராவை இரு ப்ளஸ் ஆ எழுதியிருக்கலாம், சிஐ இச்சி ப்ளஸ் சி எழுதியிருக்கலாம். இப்படி எழுதுனா எவ்வளோதான் மொழி? புரியுதா? இப்போ இதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நீ இப்படி மாற்றுன்னு நான் சொன்னால் செய்வான்னு நினைக்கிறீங்க? ஏன் செய்ய மாட்டான்? இப்படி கற்றுக் கொடுத்தா ஸ்கூலில் கற்றுக்க முடியாதா என்ன? அப்போ வடிவங்கள்லாம் இவ்வளோ தேவையில்லை. ஒரு 30 லெட்டரில் என்ன செஞ்சிட முடியும்? புரியுதா உங்களுக்கு? தமிழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து முன்னா என்ன செய்யணும்? நான் இப்போ கீபோர்டில் எத்தனை தான் இருக்குண்ணா அப்படி தான் டைப் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பித்தா என்ன ஆகிடுவான்? அப்படியே எழுதுவோம், செய்யலாம். ஏன் செய்யல? சிந்திக்கல, புரியாது. இப்போ தாத்தால அப்படி தான் இருந்தாரா? ஒரு ஆணியில் ஒரு ஓலையில் எழுதி வச்சுக்கிறான், புள்ளி வச்சிருப்பான். புள்ளி வச்சா என்ன ஆகும்? கிழிஞ்சிரும். கிழிஞ்சிருமேன்றதுக்காக புள்ளி எழுத்து எடுத்துட்டு சார்பு எழுத்து கண்டுபிடிச்சான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சந்தர்ப்பத்துக்காக புள்ளி எடுத்தான்? புள்ளியாக கண்டுபிடிச்சி வச்சிருந்தவன் ஒரு புள்ளியாக களிமண்ணில் வைக்க முடியும், ஒரு செவத்தில் வைக்க முடியும், ஒரு பாறையில் புள்ளி வைக்க முடியும், ஓலையில். அப்போ மொழி வடிவம் பெற்று ஓலைக்கு வரதுனால புள்ளி எழுத்து எடுத்து சார்பு எழுத்து எழுத வேண்டியதாகிடுச்சு. சேர்த்து எழுதுவாங்க. பழைய பத்திரங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்ந்தே எழுதியிருக்கோம், பிரிச்சிருக்காது. அப்படியே உள்ள அப்படியே என்ன பண்ண புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க. ஓலையில் எழுதணுமே பத்திரம் எழுதுனால என்ன பண்ணிட்டான் அவனும்? புள்ளி இல்லாமையே கதையை முடிச்சணும். கடைசி எழுத்துக்கு புள்ளி நீயே வச்சுக்கணும், வைக்க வேண்டியதில்லை. கடைசி எழுத்துக்கெல்லாம் புள்ளி இருக்கும். அப்போ இருக்கும் இருக்காதுன்னு உனக்கே புரியுன்றதுனால என்ன பண்ணல? இன்றைக்கி தான் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு தானே. ஏன் எனக்கு 247 லெட்ரு 30 என்னால் முடிச்சுக்க முடியும் தானே? மாட்டேன். ஏன்? ஈஸியாகக்கூடாது மொழினாகக்கூடாது, எளிமையாகக்கூடாது. இப்போ திரும்ப எழுதின புத்தகங்கள்லாம் வேறு மாதிரி திரும்ப பிரிண்ட் பண்ணோம். அது ஈஸி தானே, திரும்ப பண்ண முடியாதா என்ன? ஒரு ஏஐலாம் வந்துச்சு. இப்போது மாற்றணுன்னா மாற்றலாம். என் பேச்சை கேட்டு மாற்றிக்கிட்டேன்னா மாற்றிக்கலாம். அப்போ தமிழ் வளர்ந்துருக்குது, இன்னும் வளர வேண்டியது இருக்குது, இன்னும் மாற வேண்டியது இருக்குது. மாற வேண்டியது என்னன்னா, நான் மொழியெல்லாம் மாற்ற சொல்ல. அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படியே எழுதுனா சார்பு எழுத்துக்கு வடிவங்கள் தேவையில்லைன்னு ஆயிடுச்சேன்னா லெட்டர் 30 என்ன பண்ணிடலாம்? நான் 30 குறியீடுலேயே கதையை முடிச்சுக்கலாம். அப்போது ஆங்கிலத்தோட ஒரு 4 லெட்டர் எக்ஸ்ட்ரா வச்சா எந்துன்னா ஆயிடுச்சு. எந்துன்னா தான் எளிமையானது தான். ஆனால் என்ன சொல்ல எனக்கு இப்போ இப்போ மொழிகள்லாம் வேறு சத்தங்கள்லாம் இருக்குது, வேறு சத்தங்கள் நிறைய வடிவங்கள் நிறையெல்லாம் இருக்குது. எனக்கு மொத்தமே எவ்வளோ தான்? 30 தான். ஆனால் நான் எப்படி தான் படிக்கிறேன்? இப்போ நான் பயன்படுத்தாததெல்லாம் இப்போ எழுதி வச்சுக்கிறேன். காங்காச்சான் இருக்குது இல்லை, அதில் இருக்கிற உள்ள இருக்கிற லெட்டருங்களாம் இல்லை, எவ்வு வவ்வு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எங்கன்னா பயன்படுத்திக்கிறீங்க? பயன்படுத்தாத வடிவங்கள்லாம் பண்ணி வச்சுக்கிறோம், பார்த்துக்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் இருக்குது? காக்கா கிக்கி கூக்கு கேக்கே கை கோகோ கவுக்கு பாட்டாக பாட முடியும். ஆ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு அக்கு காக்கா கிக்கி கூக்கு கேக்கே கை கோகோ கவுங்க சாச்சா சீச்சி சூச்சு சேச்சே சை சோச்சோ சவுச்சு ஞானா நீ நீ நோ நோ நே நே நை நோ நோ நவுன்னு. எப்படி பேச முடியும்? மொழியை பாட முடியும், பேச முடியும், எழுத முடியும். இவ்வளோ விசேஷமானது. இதை ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான். எழுத்தை அறிவித்தவன் யாரான்? என்னை நன்கு தமிழ் செய்யுமாறு இறைவன் என்னை எங்கே போச்சான்னு எனக்கு என் கண்கள் சில நேரங்களில் கலங்கிடுது. இந்த மொழியில் என்னை பிறக்க வச்சிட்டேன். இல்லைன்னா எனக்கு கடவுள் தெரிஞ்சிருக்காது. என்ன தெரிஞ்சிருக்காது? அப்போ கடவுள் நேராக தெரிஞ்சிக்க முடியுமாண்ணா? இல்லை. இந்த இலக்கியங்கள்லாம் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்குது? சொல்லி வச்சுக்குது. என் குரு
ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறான். நான் அதுலேருந்து என்ன பண்ண முடியுது என்னால் அதை படித்து. அப்போ உணர்வு பெற்ற, கடவுள் புரிந்து கொண்ட, உணர்ச்சியோடு வாழ்ந்த ஒரு கூட்டம் பேசிய ஒரு மொழி என்ன அது? தமிழ். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பேசுறது மேட்ரு இல்லை, மொழி பேசுறது மேட்ரு இல்லை. மேட்டர் என்னடான்னா, நீ எங்கேருந்து வந்த, எங்கே போகணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு மொழி எதிரானா தமிழ். எனக்கு தெரிஞ்சு வேறு மொழியிலலாம் நீ எங்கேருந்து வந்த தெரியாது, எங்கே போகிற. இன்றைக்கும் ஆங்கிலம்லாம் பேசிக்கிறாங்க, கூட்டம்லாம் வச்சுக்கிறாங்க, நோபல் பரிசெல்லாம் பெற்றுக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம், கடவுள் இருக்குதுன்னு ஒரு கூட்டம். கடவுள் இருக்குதுன்ற கூட்டம் கடவுளை சொல்ல, கடவுள் இல்லைன்ற கூட்டம் கடவுள் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவனுக்கு தெரிலன்னு சொல்லி நத்திங்னஸ்ஸு, ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் எல்லாம் வந்தது. எப்படி வந்தது தெரியாது. அதனால் ஒன்றுமே இல்லை தான், கடவுள் இல்லை. அவன் லேப்லேருந்து கடவுள் எடுத்தார முடியல, அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாதது தான் கடவுள்னு என் புக்கு தான், என் நூல் தான், தமிழ் தான் சொல்லுது. கடவுள்னா சொல்லுது, கடவுள் ஒன்றும் மற்றது, ஒன்றும் மற்றது. அதுக்கு ஒரு வடிவமோ உருவமோ, அது ரூபகர்ப அதெல்லாம் புழுவு, அண்ட புழுவு, ஆகாச புழுவு. இது ஏபிசிடி இப்போ ஃபஸ்ட் லெவலு, 2வது லெவல்லாம் சொம்ம பேச்சு. நீ 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜுக்கெல்லாம் வரல. கடவுள் வாழ்த்து ஆதி பகவான், பகுபட முடியாத வானம், ஸ்டேட் வேறு எதெல்லாம் நீங்களாம் புரியல. இதெல்லாம் இது கூட உனக்கு புரியலன்னா அது உன் தப்பு. திருக்குறள் ஒன்றும் தப்பு இல்லை. பகுபட முடியாத வானத்துக்கு பேர் என்ன? பகவான். இது இந்தின்னு சொன்னால் யார் என்ன பண்ண முடியும்? பகவான்ன்ற வார்த்தை இந்தி வார்த்தையா? பகவானேன்னு அவங்க நிறைய பேர் சொல்லிட்டா உனக்கு ஆகிடுமா? கரிமீன் சாப்பிடாதவன் பகவான் சொன்னாக்கா கடவுள் வேறு அர்த்தம் ஆகிடுமா? பகவான் வேறு கடவுள் வேறவா? பகுபட முடியாத வானத்துக்கு பேர் என்ன? அப்படின்னா என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, ஒன்று மெட்டிலேருந்து வந்துக்கிற ஒன்று மெட்டத்துக்கு நீ திரும்பணும். ஆணவம், திமிரு, கண்மம், மாயெல்லாம் பின்னாடி கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறான். இவன் கொஞ்சம் சொன்னால் அதை 100 ஆக்கிருது. தகுதி உடையவனுக்கு பேர் தக்கன், பேர் வச்சான் தக்கன்ட்டு. தட்சன் மாற்றிட்டான். தட்சன் மட்டும் மாற்றினா தப்பாக போயிடும்னு தட்சிணாமூர்த்தி, தட்சண, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொன்ன உடனே இப்போ தக்கன் காணாமல் போயிட்டார். நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி தக்கன்னா இவர் புதுசாக ஏதோ பேசுகிறாரு, புதுசாக ஏதோ வளர்றாருன்றான். தகுதியானவனுக்கு பேர் என்ன? நல்ல வேலை திருக்குறளில் தக்கார் தகவிலார் இருக்குது. அவர் தக்கனை எடுத்துகிட்டு உயர்வு சொல்ல போட்டு அங்கே என்ன பண்ணுறாரு? தக்கார் தகுதி உடையவர், தகவிலார் தகுதி அற்றவர். இப்போ தக்கனை தட்சணா மாற்றிட்டு என்ன ஆகிட்டான்? பூங்க கூட கொஞ்சம் சேர்த்து புஷ்பமாகிட்டான். பூ அது என்ன ஆயிடுச்சுப்பா? புஷ்பம். புஷ்பம்னு சொன்னால் நீ நல்லா நாகரிகமான மனிதன். பூனாக்கா இன்னும் பூன்றான், வேற எதனா போட்டு புரியுது. அதனால் புஷ்பத்துக்கு பீடி எதனா போட்டால் ஒன்றா மீனிங் மாறாது. ஆனால் பூ பக்கத்தில் எதனா மீனிங் போட்டாக்கா மாறிடும். இப்படியெல்லாம் சிந்திச்சு என்ன பண்ணுகிறாங்க? புரியுதா? அப்போது தமிழ் படிக்க தமிழ் புரிய தமிழ் இலக்கணங்களை படிக்க 2 உருவாகும். ஒன்று பக்கா முட்டால், ஒருத்தன் உருவாகுவான். ஏன் பக்கா முட்டால் உருவாகுவான்? முருகர் தமிழ் கடவுள்னா உன் கதை என்ன ஆயிடுச்சே? இப்போ நல்லது மாதிரி தானே இருக்குது. அது முருகர் தமிழ் கடவுள் இருக்குது, என்ன குற்றங்குதுன்னு தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரிய அசிங்கமான செயல் உங்களுக்கு புரியுதா? அது என்ன செஞ்சிட்டான்? இது வர டம்ளர்லாம் வந்து அதான் கத்தி நிற்குது, தாத்தா எங்கள் தாத்தான்ட்டு. முருகர் நமக்கு தாத்தாவா? தாத்தாவுக்கு பேரே கிடையாது. தாத்தாவுக்கு இடையில வந்துக்கிறார் முருகர், அப்படித்தானே? அவன் இன்னொருத்தன் வர ஜெட்டி வர சொல்கிறான், அவர் அங்கேருந்து வந்தார், சண்டை போட்டுனே வந்து இங்கே நின்ட்டாருன்றான். அங்கேருந்து சாந்தமாகி இங்கே வந்து என்ன பண்ணிட்டாரா? இங்கே நம்மளுக்கு அது சொல்லுங்கிறாங்க. கோமனை கட்டுனும் போதே அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டு போனா வாடான்னு கூப்பிட்டுறாங்க. முருகனை எப்படி கூப்பிட்டுறாங்க? வேறு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. இந்த வெட்ட வெளியில் யாரும் வாடுறது இடங்குது. வாட ராஜா, உங்கள் அப்பா வெட்டிடம் தான் வாண்டுறான். உங்கள் அப்பா யார் தான்? யார் வாழலாம்? இங்கே யார் வேணால் வாழலாம். நீர் உண்ட மேகம் எங்கே இருக்குது? வெற்றிடத்தில் இருக்குது. நின்றாடும் கையில் என்ன தான் இது? வெற்றிடம் தான். தெளிவாக தானே சொல்கிறா? தெளிவாக தானே சொல்கிறேன். ஏன் உங்களுக்கு புரியல? இப்போ நீர் உண்ட மேகம் நின்றாடும் கையில்னு சினிமாவில் காமிச்சானா? இப்போ கையில் எங்கே இருக்குது? இமயமலையில் மேகலாம் இருக்குது இல்லை? ஆமாம். சிவன் எங்கே இருக்கிறாரு? இப்போ அதுவும் பனியாக உருகி என்ன நிற்கிறாரு? பனிலிங்கமாக இருக்கிறாரு.
வாழ்நாளில் ஒரு முறைனாச்சும் எங்கே போனோம் இப்போ? நீ மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் எங்கேயும் போயின்னுக்குறாங்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணணும்? இப்போ என்ன ஆச்சு நம்ம நிலைமை? தெரிகின்றதுக்கு நாடுறத்து இருக்கிற கடவுள், தென்னாடுடைய கடவுள், தென்னாடுடைய சிவன். கடவுளுக்கு இன்னொரு பேர் சிவன் வச்சுக்கிறான். உயிர்னு அர்த்தம். நீ சொன்ன புரிஞ்சுக்க போறட்டு உன்னை மாற்றி விட்டான். ஜீவன் உனக்குள்ள என்ன இருக்குது? இப்பா ஜீவன் இருக்குது. ஏய், உனக்குள்ள இருக்குது சிவன்டா. ஒத்துக்க மாட்டான். உள்ள எப்படி சிவன் இருப்பாரு? ஒரு ஆலயத்தில் தான் இருப்பாரு. இல்லை எங்க இருப்பாரு? இமயமலையில் இருப்பாரு. அது எப்பறம் உள்ள இருப்பாரு? பண்ணி உள்ளவும் சிவன் தான் இருக்குது, நாய் உள்ளவனா தான் இருக்குது, சிவன் தான் இருக்குது. சைவ சித்தாந்தி கிட்ட சொன்னா ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க? அப்புறமா அவன் வர சைவன் வர சொல்லுங்கிறான். சைவன்னா யாரு? எனக்குள்ள சிவன் இருக்கிறான்னு புரிஞ்சவனுக்கு பேர் என்ன? படாது. அவன் தான் செய்யும். கறி சாப்பிட்ற யார் கிடையாது. நல்ல வேலை கறி சாப்பிட்ற சைவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் கண்ணப்ப நாயனார் கறி விட்டுக்கிறார். இந்த நாய்க்கு பின்னாடி வந்து கதையை மாற்றிடுவானுங்க. நம்ம கறி என்ன பண்ணலாம்? சிவனுக்கு ஊட்டி வச்சுட்டு போயிடலாம். இப்போ கண்ணப்ப நாயனார் மாதிரியான பக்தியில் உள்ள ஒரு மனிதன் இல்லவே இல்லைன்னு அவனே தான் சொல்றான். நல்ல வேலை நம்ம பழகிறதுக்கு. எப்பவுமே உண்மை அல்லது கடவுள் ஞானவான்களுக்கு வழி வச்சிருக்கும். ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதனுக்கு, புரிதல் உள்ள ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கும். ஏதோ ஒரு லூப் போல் குத்துருவே, நீ ஏதோ ஒரு உனக்கான பாதை தர. தமிழ் படித்தால் நீ இறைவன் எங்கேருந்து வந்த, நீ எங்கே போகிறன்றத புரிஞ்சிடும். உனக்குள்ளே தான் இருக்குது, நீ தான் எல்லாத்தையும், உனக்குள்ளே தான் நீ விசேஷம், உன்னையே நீ எரிஞ்சிப்பார். திருமந்திரம் எதனால் பெருமை விடுதோ இல்லை, தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே. அந்த சிவகாமத்திலோட மேஜர், அந்த மொத்த புக்கோட மேஜர் வரி எதிரானா தன்னை தான் அர்ச்சிக்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே நினைமின்னு எழுதி வச்சுட்டான். அது எல்லாத்தையும் ஏற்றுவிட்டு ரெண்டே வரியை தான் ஸ்கூல்லலாம் வச்சுட்டாங்க. எதை வச்சுட்டாங்க? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று. தேவன்னா யாரு? தெய்வம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது சிவாகமம் தானே. அப்போ அவர் சொன்னது கடவுள் யான்னு கேட்டால் இல்லை. அந்த பாட்டை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் எனக்கு விசேஷமாக சொல்லி கொடுத்தாரு. அதனால் நான் அவருடைய குலம் தோன்றியவன். மனித குலம் ஒன்று தான். இந்த மனித குலத்துக்கெல்லாம் விடுதலை தரக்கூடிய ஒரு ஆள் உண்டு. அவர் பேர் நந்தி. நந்தியை விட்டானுங்களானா? இல்லை. நந்தி யாரு? கூட வருமனை போடு. பிளைனாக விட்டா கண்டுபிடிச்சிருவானுங்க. பூன்னு வச்சா கண்டுபிடிச்சிருவானுங்க. புஷ்பன்னு வை, தக்கன்னா கண்டுபிடிச்சிருவானுங்க. தட்சன்னு வை. கதை நிறைய சொல்லு. ஒரு என்ன பண்ணாரு, ஒருத்தர் எனக்கு வேத நூல் கொடுத்தாரு. அந்த புக்கை எடுத்து திரிச்சு படிக்கலான்னு ஆர்வமாக படித்தேன். அதில் யாரோ ஒருத்தன் மேலேருந்து பொந்துக்கிறான். அவனுக்கு 3 தலை இருந்துக்குது. அட் அ டைம் ஒரு தலையில் சோறாபானம் சும்மா பானம் குடிப்பானா, ஒரு தலையில் மந்திரம் சொல்லுவானா, ஒரு தலையில் தீர்ப்பு சொல்லுவானா. 3 தலையோட ஒருத்தன் வாழ முடியுமாயா? 3 தலை உள்ளவனுக்கு எத்தனை கை இருந்திருக்கும்? எங்கேருந்து முளைச்சிருக்கும்? இந்த புக்கை வேத நூல்னு வர என்கிட்ட கொடுத்தா நானும் வர பச்சேன். அவன் பச்சு பார்த்துருப்பானா? அது அவமானமாக இருந்தது. இந்த புக்கெல்லாம் படிக்கணுமா அப்படின்ட்டு. கருமம், இவ்வளோ மோசமாக இதுனா இதை படிக்கிறாங்களேன்னு எடுத்து வச்சேன். ஆனால் தமிழில் இந்த மாதிரியான ஆளுங்களும் வேதனை பற்றி இல்லை, இந்த மாதிரியும் மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் தப்பு செஞ்சுக்கிறானுங்க. அந்த மொழியில் நீங்கள் எதுவும் வந்து எழுதுனானுங்கள்ல, அந்த அக்கா சீதை ரொம்ப அழுதுகிறாங்க. டேய் விட்டு போகிறன்றிய காட்டுக்கு எங்கள் அப்பன் கேட்டால் என்ன பண்ணுவான்? தூக்கு பண்ணி சேர்த்துருவான். இந்த மாதிரி ஒரு பொட்டை குத்துட்டுமேன்ட்டு. எங்கள் அண்ணன் கேட்டான்னா கத்தி தூக்கின்னு வந்துடுவான், வெட்டுருவான். ஆம்பளை இல்லாதவனுக்கு பொண்ணு, என் பொண்ணு வேற யாருன்னா கட்டி வச்சுருவான். வெளியே யாருக்கும் சொல்லாத கவனிட்டுன்னு போடானீரா. இவன் நான் சொல்லிட்டான். ஆமாம், சீர்திருறது தான் அயோத்தியம். அப்போ கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. மானியாம்பு கேட்டுங்க. இந்த அது ஒரு போகிறவனு வர கேட்டுக்கிற. நீ என்ன என்ன பண்ண பார்க்குறியாடா? அவனை போக மாட்டேன்னு அங்கே கேட்டுக்கிறாங்க. அந்தத்தில் இங்கே அதெல்லாம் கிடையாது. நாகரிகம் கருதி அதை பண்ணி இதை பண்ணி போய்கிறாருன்னுக்கிறாங்க. இப்போது தமிழுக்கு வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது. அவங்களாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு பொய் வர சொல்கிறது. ஒரு மனுஷனை ஏமாற்றணுன்னா நீ ரொம்ப நல்லவன்னு சொன்னால் போதும். அந்த மாதிரி தமிழ் மொழி ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது சொன்னால் நீ என்ன ஆகிடுவே?
ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெய்வத்துக்கும் கடவுளும் தெரியாமல் விளக்கமாக வர எழுதி இப்போ இறை மறுப்பாளர் யாரு? வள்ளுவர் தெய்வ மறுப்பாளர். என்னிலும் ஒரு விசேஷமானவன் இருக்க முடியாதுன்னு அவர் ஒத்துக்கினார். புரிஞ்சு வச்சுக்கணும். நான் என்ன சிறப்பாக வச்சுக்கினேன்னா என்னை விட ஒரு விசேஷமானவன் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவரு? புரிஞ்சினார். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி நான் முயற்சி செஞ்சேன்னா, நான் போராடனா, நான் வாழணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவேன்? நான் வாழ்வேன். தெய்வம் கூட முடியாது. தெய்வத்தால் முடியாதுன்னா கடவுளால் முடியாதுன்ட்டாயா? கடவுளால் முடியாதுன்னு நான் சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? எங்க அப்பா சாதிக்காதது நான் சாதிச்சேன், எங்க அம்மா சாதிக்காதது நான் சாதிச்சேன், என் வாத்தியார் சாதிக்காதது, என் குரு சாதிக்காதது நான் என்ன பண்ணிட்டேன்? சாதிச்சேன். அப்போ தெய்வத்தால் ஆகாதது நான் என்ன பண்ண முடியும்? கடவுளால் சாதிக்க முடியுது. கடவுள் யார் சாதிக்கணும்? உன்னை படைச்சதே அதான்னா அது என்ன சாதிக்கணும்? இந்த உலகத்தின் அத்தனை அதிசயங்களையும் என்கிட்ட வச்சுக்கிறான், உங்ககிட்ட வச்சுக்கிறான். உங்களை மாதிரி ஒரு கண்ணை யாருன்னா செய்ய முடியுமா? உங்களை மாதிரி மயிரை செய்ய முடியுமா? உங்கள் மயிர் இருக்குது இல்லை, அந்த மாதிரி எந்த லேபிள்னா செய்ய முடியுமா? ஒரு இலை செய்ய முடியுமா? ஒரு மரம் செய்ய முடியுமா? ஒரு செடி செய்ய முடியுமா? நீங்கள் செடியிலேருந்து செடியை செய்யலாம், செடியை சேர்த்து புதுசாக ஒரு செடியை செய்யலாம், செடிகளிலே விசேஷமான செடியை எடுத்து அதை ஊற வச்சு மருந்து போட்டு வேற ஒரு செடியை செய்யலாம். எதுவுமே இல்லாத ஒரு செடியை செய்ய முடியாது. ஆனால் என் கடவுள் எதுவுமே இல்லாத இடத்துல என்னை உருவாக்கி என்னை நிற்க வச்சு, எனக்கு பசி வரும், என்னை சாப்பிட்ணும், நான் ஆணாக இருப்பேன், ஒரு பெண்ணு வேணும், நான் வாழணுன்றதுக்காக என்ன நான் பண்ணி வச்சுக்கிதே, இவ்வளோ செஞ்சு என்கிட்ட இவ்வளோ அற்புதங்குதே. இதை விட ஒரு அதிசயம் தேவையா எனக்கு? வேறு என்ன ஜார்ஜிலாம் பண்ணணுமா என்ன? இப்படி பண்ணி பூ எடுத்து வரணுமா என்ன? ஏன்? நானே யார் தான்? அதிசயங்கள் தான். நீ அதிசயம் மட்டும் இல்லைடா, நீயே உள்ளே வச்சுன்னு கடவுளை சுற்றிங்கிற, உன்னை நீன்னு நினச்சிங்கிற, உன்னை கொண்டாடுறதுன்றது கடவுள் தன்னைத்தானே கொண்டாடிக்கிறதுக்கு நீ ஆகிறாரான்னுங்கிறான் சிவாகமத்தில். எவ்வளோ பெரிய விசேஷம்! நான் ஆனது எது? அது கடவுள். நீ ஆனது எது? நீ தான் கடவுள்னு புக்கு நான் எழுதிக்கிறேன். எவனோ சொல்கிறான் நான் தான் கடவுள், புக்கு நீங்கள் தானே எழுதிங்கன்னு கேட்குறான். இப்போ கூட புக்குன்னா தான் நான் தான் கடவுள் தானே எழுதிக்கிறீங்க. நான் கடவுள் நான் எழுதிக்கிறேன் அப்படி சொல்லவே நிறைய பேர் சொல்றதே இல்லை. புக்கை வாங்கி படிச்சுட்டு ஒரு நான் தான் கடவுள் எழுதிக்கிறீங்களே, அது நல்லா இருக்குது, அப்போ நல்லா படிச்சுக்கிறீங்க புக்கை நினச்சி பண்ண மாதிரி ஆளுங்கிறாங்க. அவரே கடவுள் நிற்கிறாரு. நான் என்ன கடவுள்ன்றேன், உன்ன கடவுள் என்ன? சிவாகமம் மேதனவர் தன்னை கடவுள்னு சொன்னாரா, உன்னை சொன்னாரா? யாரே சொன்னாரு? என்ன நான் படித்தா நான் சிறந்தவன்னு சொல்கிறவன் எனக்கு விசேஷமானவன் இல்லையா? நான் படித்தா என்னை சிறந்தவன்னு சொல்கிறவன் யார் எனக்கு? இது தமிழில் மட்டும்தான் சத்தியம். வேறு எங்கே படித்தாலும் உன்னை சிறந்தவன்னு சொல்கிற ஒரு ஆள் இல்லை. ஆனால் தமிழன் முன்னத்தனை பார்த்து சிறந்தவன்னு சொல்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறான். இன்றைக்கி யாரென்னா பார்த்தா என்ன சொல்கிறான்? நீ விசேஷமானவன், நீ சிறந்தவன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப போராடுறான், ஒத்துக்க முடியாமல் போராடுறான். ஏன் அப்படின்னா சமூகத்தோட ஊடாடி பிற மொழி கலப்புகள்லாம் வந்த உடனே தன் அடையாளங்கள் என்ன பண்ணிட்டான்? எவ்வளவு தெளிவு தான் ஒரு மனுஷன் சொல்லியிருப்பான். யாதும் ஊரே தீதும் நன்றும் பிறர் என்ன, தீதும் நன்றும் பிறர் எனக்கு தர முடியாது, நான் ஒத்துக்கினா தான் ஆச்சு. நான் ஷீல்டு போட்டு மறைச்சிக்கலாம், நான் யாரை கூட பழகாமல் இருக்கலாம், நான் பேசாமல் இருக்கலாம், நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒதுங்கி வாழ்ந்துக்கலாம், குகைக்குள்ளே இருந்துக்கலாம், நான் பாதுகாப்பான்னு. ஒரு விலங்கு தனியாக போய் வாழ முடியுதுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும்னு புரிஞ்சு வச்சுக்கின்னு இந்த தீதும் நன்றும் பிறர் தர வராது அப்படின்னு புரிஞ்சு வச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனை செட்டியார்னு கண்டுபிடிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? இப்படி சொன்னார்ல கனியன் போக முடியாது. அவர் யார்? அவரு நம்ம ஒன்னே கேட்கணும், தேவாங்கு செட்டியாரா, திருவாங்கூர் செட்டியாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் செட்டியார் எவ்வளவு தூரம் அசிங்கமாயிட்டுக்கிறான். இப்போ இவன் சமூக ஊடாடி என்ன செஞ்சுக்கிறான்? ஜாதி. இப்போ தமிழன்னா யாருன்னா அவன் ஜாதி பேர் கண்டுபிடிச்சா தமிழன் தெரிஞ்சு பிடிச்சிருவான். அதனால ஜாதி அடையாளத்தோட திரிங்கன்றான் ஒருத்தன். சொல்கிறான், இப்படியே சொல்கிறான். ஜாதி எதுக்கான்? அவர் தமிழா இல்லையான்னு கண்டுபிடி என்ன பண்ணா? பிறந்த மனிதன் அன்போடு இருக்கிற அத்தனை பேரும் தமிழன் தான். தமிழ் அப்படின்னா தொண்டையிலேருந்து வர ஓசைன்னு அர்த்தம். தமிழ்னா தொண்டையிலேருந்து வர ஓசையை நாக்குலையும் உதட்டிலையும் மாற்றி வெளியே அமிச்சானா அது பேர் என்ன? இப்போ ஆங்கிலம் பேசுகிறேன்னா பேசுகிறாரு.
ஹிந்தி பேசுகிற என்ன பேசுகிறாரு, தொண்டையிலேருந்து வர சத்தத்தை மாற்றுறாரு, உந்தியிலேருந்து கிளம்பி உதரவிதானத்திலேருந்து வெளியே வந்து தொண்டை வழியாக என்ன ஆகுது, முதல் மாற்றம் தொண்டை, ரெண்டாவது மாற்றம் நாக்கு, மூணாவது மாற்றம் உதடு. அங்கேருந்தான் நம்ம என்ன பண்ணுகிறான். அப்போ எல்லா மொழியும் என்ன தான், எவ்வளோ தூரம் சிந்திச்சுக்கிறான். இப்போ உயிரெழுத்தியவும் சொன்னான்னா புதுசாக கண்டுபிடிச்சாலும் வவுல்ஸ்னு போட வேண்டியதாகிடுச்சு, கான்செப்டன்னு போட வேண்டியச்சு. அதெல்லாம் எங்கேருந்து வந்தது அது? ஆங்கிலத்துக்கு இலக்கணத்தை எப்படி எடுத்துன்னு வரானுங்க, தோன்னு எழுதி தீன்னு எழுதி யூன்னு எழுதிக்கிறானுங்க. முதல்ல என்ன எழுதினானுங்க, தோ, அல்மா தி, அப்புறமா யூ, மாறினே இருக்குது. தெரியுமா உங்களுக்கு இப்படிலாம் மாறினுக்குது ஆங்கிலன்ட்டு, ஈஸியாக அப்பப்போ மாற்றிப்பாங்கன்ட்டு. பழைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா மாறினே இருக்கும், என்ன வரைக்கும் மாறாமல் இருக்கும் தமிழுக்கு. அதனால் தமிழ் ஒரு சிறந்த மொழின்னா அது 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 வெளிப்படுத்த ஒரு விஷயம் ஞானம்தான். பட் தமிழ் படிச்சுட்டு நீ ஞானமாக இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படி ஒன்று இருக்குது. இப்போ மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது, தமிழ் ஞானம் சொல்லிச்சு, ஏன் தமிழெல்லாம் ஞானமாக இல்லை? ஞானத்தோடு இருக்க வேண்டியது தானே. நீங்கள் ஞானத்தை போதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே இடைத்தரகர்கள்லாம் வேலை செஞ்சு உங்கள் தெய்வப்பட்டுங்களெல்லாம் கடவுளாக மாற்றி உங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. எப்படி வந்து மிளகை எடுத்துன்னு போயிட்டு மிளகா குத்தானோ அந்த மாதிரி ஞானத்தை எடுத்துக்கின்னு அஞ்ஞானத்தை உனக்கு குத்துட்டான். இப்போ நீ தமிழ் பேசி அஞ்ஞானமாக மாறிட்ட. இன்றைக்கும் தமிழ் உஷாராக தான் இருக்குது. பேர் என்ன, முருகன். வட்டமாக சொல்கிற முருகுக்கு பேர் என்ன, முறுக்கு. முருகன் அது பேர் என்ன, முருகன்னா. அழகன்ற சொல்லுக்கு ஏது, அந்த மீசெல்லாம் அடிச்சுட்டு ஒன்று நின்றுக்குது அதுவா, மீசெல்லாம் அடிச்சுட்டு ஒன்று நின்றுக்குது அதுவா. மயில் மேலே யாருன்னா உட்கார முடியுமா? மயில் ஏறி வருவாயின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான்னா மயில் மேலே ஏறி யாருன்னா வருவாங்களா? புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்போ அதை அவன் மயிலும் எதை சொன்னான்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல, ஏன் கேட்க மாட்டேன்ற? அப்படியே ஒத்துக்கிற மனப்பண்பு உனக்கு எங்கேருந்து வந்தது? அவள் அண்ணான்னு சொன்னால் சரியாக தாங்குதுன்ட்டு ஏன் ஒத்துக்கினேன்? தப்பு இல்லையா? அசிங்கமாக பேசுகிறான்னு உனக்கு புரியலையா? நீ உங்கள் வீட்டுக்காரனா அண்ணன் கூப்பிடி என்ன பண்ணாத சொல்லணுமா இல்லையா? வச்சுக்கிற என்னையும் அண்ணன் கூப்பிடுவே நீ? நான் தான் வச்சுக்கிறேன் ஆகிட்டு பேர் என்ன செய்யக்கூடாது. நீ ஏங்க ஒன்றா அப்படி கோச்சிக்கிறீங்கன்னா அப்படிலாம் கூட மாமன் கூப்பிடுறீன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? வச்சுக்கிறது யாராக இருக்கலாம், ஆனால் கூப்பிடுறது எப்படி கூப்பிடணும் நம்மளை? இன்னும் நம்ம தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்றல, நியாயமா இது? நியாயமா இல்லையா? அநியாயம். உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியா? அப்போது நீ எங்கே திரும்பி ஏற்பட்ட? எவனா சொன்னால் சரியாக இருக்குன்ட்டு. கனடாவுக்கு போனால் ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு ஐயர் எனக்கு போட்டோ கொடுத்தாரு, அது பத்திரமா வச்சுங்கிறேன்றா. குத்தூர் ஐயர் அந்த என்னவா தான் இருக்கான், என்னதான் எனக்கு தெரியல. அண்ணா குத்தாரு, மாமா குத்தாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் ஆளை யாரு உன்னை பார்க்க சொன்னான்? எல்லாம் அண்ணன் தம்பி, மாமா மச்சான் சொந்தக்காரங்க தானே ஆயிடுச்சே, எல்லாம் உறவினர்னே சொல்லிட்டு போற. யாரும் ஊரே, ஏன் எல்லாரும் அண்ணான்னு சொல்ல, ஒரு எல்லாரும் மாமான்னு சொல்ல? இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொன்ன உடனே ரொம்ப கோபமாயிடுச்சு எனக்கு. பாதிக்கப்பட்ட 5வது படிக்கும் போது பச்சை கலர் சட்டை எம்ப்ராய்டரி போட்டுக்கிறேன் சிவான்ட்டு. எங்கள் வாத்தியர்கிட்ட ஹரிதாஸ் கிட்ட கேட்டேன், சார் இந்தியாவில் எல்லாம் சகோதர சகோதரி ஆகிட்டா நான் என்ன செய்ய? பின்னாடி நீ பெரிய ஆளாக ஒரு விடான்னு இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா? ஏன் அங்கிள்ஸ் ஆன்டிஸ்லாம் இருக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? கொலீக்ஸ் இருக்க மாட்டாங்களா? இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? அப்போ நம்ம எதனா ஒன்று மனப்பாடம் பண்ணின்னு எதனா ஒன்று சரின்னு பிடிச்சின்னு அப்படியே தெரிஞ்சிருந்தா எங்கேருந்து ஞானம் வரும்? உன் மொழியில் நீ உனக்கு வளமையான நூல்கள் இருந்தாலுமே கூட நீ ஏன் என்ன பண்ண மாட்ட? ஏன் புரிஞ்சுக்க மாட்ட? உன் மொழியில் இருக்கிற நூலை எடுத்து படுறான்னா உன்னொத்த ஏதோ நூலில் எடுத்து வச்சு வச்சுன்னுக்கிற. உனக்கும் மற்ற நூல்களுக்கும் சம்பந்தம் தான் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்துக்கிறார். மொழிபெயர்ப்பு பண்ண ஆறுமுக நாவலர் கூட அழகாக கொடுத்துக்கிறார். வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, தெளிவாக குத்தி எங்கேயும் சிக்கிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப தெளிவாக இருந்துக்கிறான் மனுஷன் குத்துக்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப என்ன தான் ஆயிடணும், நீங்கள் தமிழுக்கு வந்துடணும். கர்த்தர்னா யாரு? கர்த்தர்னா கருவாக்குறவர், உருவாக்குறவர், காப்பாற்றுறவர். கர்த்தர்னா உருவாக்குறவர், கர்த்தர்னா காப்பாற்றுறவர், கர்த்தர்னா கருவை அழிச்சிடுவர், எல்லாமே ஆகிடுவார். சிவனுக்கு இன்னொரு பேர் என்ன? கர்த்தாவே, படைச்சவனே,
அப்படிதானே? இப்போ தெளிவாக தானே சொல்லி வச்சுக்கிறாங்க. அதில் இருக்கிற கதைங்களெல்லாம் பச்சுன்னு பேசிக்கிற வார்த்தை மட்டுமே பாரு, வெறும் வார்த்தைங்க, தமிழ் வார்த்தைங்க. ஒரு வார்த்தை, ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது, ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, நீ ஞானம் வச்சிருவேன். ஒரு வார்த்தை, எதனா ஒரு வார்த்தை. நன்றி ஒரு வார்த்தை, இல்லை அவன் அவள் இது அது எது வேணா எடுத்துக்கோ, ஒரு வார்த்தை எடுத்து அதை பிரி, அதை ஆராய்ச்சி பண்ணு. எங்கே போய் நிற்பேன்னா கடவுள்கிட்ட போய் நிற்பேன். அது எப்பறம் அது இது இதெல்லாம் கடவுளாகும்? ஆமாம், அது எது அதுன்னா ஆவானது எது? என்ன உயிர் சொல். என்ன அது ஒன்று தான். அங்கே தூ இருக்குது, ஊர் இருக்குது. து இத்து நடுவில் என்ன பண்ணியுது? மெய்யெழுத்து ஒன்று ஒழிஞ்சுங்கிறதுனால சார்பு எழுத்தா மாதிரி என்ன வாய்ச்சே? அது ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ, அது அப்படி தானே? அப்போ இத்து எடுத்துட்டேனா அவு, ஊ எடுத்துட்டேனா ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துட்டேனா அண்ணா உயிரெழுத்து. உயிரெழுத்து இல்லாத ஒரு மொழி, ஒரு லெட்டர், ஒரு பேச்சு, உயிரெழுத்து இல்லாத ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. ஒரு மொழி ஒரு வார்த்தை இருந்தாலுமா அது எங்கே? அது உள்ள என்ன இருக்குது? வாழை உயிரெழுத்து இருக்குதா இல்லையா? யா யூ ப்ளஸ் ஆ. அப்போ உயிரெழுத்து இல்லாத ஒரு எழுத்து இருக்குது. அதில் எல்லா எழுத்துலையும் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உயிர் இல்லாத இடமே இல்லைன்ட்டான். உயிர் இல்லாத இடமே இல்லை. அப்போ கடவுள் இல்லாத இடம் இல்லை, உயிரெழுத்து இல்லாத மொழி இல்லை. அந்த மொழிக்குள்ள ஞானம் அப்படி ஒழிஞ்சுருக்கு. உயிரெழுத்து இல்லாத ஒரே ஒரு பார்க்கறதுக்கு உயிரெழுத்து இல்லாத மாதிரி இருக்கும், சார்பு எழுத்து மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சார்பு எழுத்துக்குள்ள ஒன்றா இருக்குதே, உயிரெழுத்து இருக்குது. அப்போ மெய் இருக்குது, உயிர் இருக்குது. மெய்யை உயிர் தாங்கினா தான் வார்த்தையாக மாறி இருக்குது. இவ்வளோ தூரம் விசேஷமாக தமிழ் இருக்குது. படிச்சியானா ஞானம் அடையலைன்னா காரணம் நீ வேற்றுமொழிக்காரங்களோட உறவாடி, மற்ற தில்லாலங்கடி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பேசி, நீ சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போய் சிக்கி என்ன பண்ணுகிற? சடங்கு செஞ்சு மோசமாக போய் நீயாவே உன் இஷ்டத்துக்கு நம்பி மோசம் போனது யார் தப்பு? நம்ம தப்பு இல்லை. நான் அது மாதிரி போலியே, நான் தான் நம்பி மோசம் போல. நம்பி இருந்தேன், ஆனால் நம்பி மோசம் போல வந்துட்டேன். நீ என் கூட வருவேன்னு தான் நான் பேசிக்கிறேன். நீ நம்பி மோசம் போயின்னுக்கிற, அதை தாண்டு. என்னெல்லாம் நம்பாத, நல்லவன்லாம் அதுக்கு தான் வரலாம். என்னை எதுக்கு நம்பாத? நான் நல்லவன் இல்லை, நம்பாத. நான் நல்லவன் தான், நம்பாத. நல்லவன் நல்லவனா இப்படி தான் இருப்பான் பார். இது வரைக்கும் நீ நல்லவனை பார்க்கல, குருவை நீ பார்க்கல, உனக்கு தெரியாது. நான் குரு எப்படான்னு என்னை வந்து கேளு. நீ இது வரைக்கும் என்ன பண்ணல? குருன்ற பேரில் யாரையோ பார்த்துக்கிற, வேடதாரிகளை பார்த்துக்கிற, உலக மகா நடிகர்களெல்லாம் பார்த்துக்கிற, கபட நாடக வேடதாரிகளெல்லாம் நீ பார்த்துக்கிற. நீ என்னை பார்க்கல, குருவை நீ பார்க்கல. கடவுள் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னை கொடுத்துக்கிறார். நீ பயன்படுத்திலைன்னா அது யார் தப்பு? தப்பு. சொல்லலைன்னா ஏன் தப்பு? குற்றவாளி ஆகிடுவேன். என் புரிதலை நான் உனக்கு தரலைன்னா நான் யார்? குற்றவாளி. இதெல்லாம் இலவசம்தான். ஆனால் சிலது என்ன தான் வச்சுக்கிறேன். ஆமாம், ஆனால் கட்டாயமாக நீ கொடுக்க முடியாதெல்லாம் நான் வைக்கல. ஈஸி, ரொம்ப ஈஸி. 50 நாள் வந்து வேலை செஞ்சிரு, உனக்கு சோறு போட்டு கற்றுறேன். அதான் இப்போ 12 வருஷம் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அதில் எந்த காசும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துடலாம் நீ. ஆமாம், 10 காசு தர தேவையில்லை, மொத்தமாக நீ கொடுத்துடணும். 12 வருஷம் வேறு எதுவும் நீ பிடுங்க கூடாது. ஒரு ஆணி நீ கைட்டு வேணாம், நானே உன்னை கைட்டி என்ன பண்ணிடுறேன், சரி உன் கோர்ஸ் உனக்கு 12 வருஷம் கோர்ஸ் ஒன்று தரேன், அதுக்கு வந்துரு. நான் சொல்கிறது கூடிய சீக்கிரம் டிசைன் பண்ணி சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுறேன், 12 வருஷம் வந்துரு. பீஸ்லாம் தரத்துல தேவையில்ல, காசுலாம் தர. நான் உனக்கு சோறு போட்டு என்ன பண்ணுறேன், நான் உங்ககிட்ட இருந்து ஊர்காசு செய்யி என்ன பண்ணு. உனக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம்? உனக்கு கை கால்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன், நீ பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா நீ சோம்பேறியாகவே இருந்துடலான்னு முடிவு பண்ணு. ஒரு கால் நிறைய பேர் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் 12 வருஷம் கோர்ஸ்க்கு. ஏன் நிம்மதியாக வந்துடலாம்ல, பார்க்கலாம். கடவுள் சித்தம். தமிழும் ஞானமும் ஒரு முடிவுக்கு வர முடியாது, நிறைய பேச வேண்டியது இருக்கும், நிறைய பேசினே இருக்கலாம். தமிழ் ஒரு எல்லையற்ற மொழி, எல்லையற்ற மொழி. இலக்கணங்களை அதை கட்டுப்படுத்தாது. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ 30 எடுத்து வச்சுக்கலன்னா அப்போ கட்டுப்படுத்த முடியாத வழக்க அதை முடியும். வார்த்தைகளை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ புதுசாக சொல்கிறேன், கடவுள் இல்லை உடம்புல். கடவுள்ன்ற ஒரு வார்த்தையும் சரிதான், தப்பு இல்லை. புதுசாக ஒரு வார்த்தை நீ சொல்லிக்கோ, உடம்புல்னு சொல்லிப்பார். உடம்புல்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிப்பார். எந்த திராவிட முன்னேற்ற கழகமும் வர முடியாது. ஏன் உடம்புல்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்ல முடியாது, உடம்புல ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியும். அவன் உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது, இருக்குதா இல்லையா? கடவுள்னு சொன்னாக்க வேறு ஏதோ கற்பனை பண்ணிட்டான். உடம்புல்னு சொல்லி பார்த்தா கற்பிதமாக நீங்கள்
மாற்றிக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி உடம்புல இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியும். உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது தானே, அட்லீஸ்ட் அது மனமாக கூட இருக்குதுன்னே வச்சுக்குவோம். அதனால் என்ன பண்ணுங்க, இனிமேப்பட்டு உடம்புன்னு சொல்லி பார்க்கலாம், சொல்லாமையும் கூட இருக்கலாம் உங்கள் இஷ்டம். நான் சொல்கிற வார்த்தையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கணும், என்னை ஒத்துக்கணும், என்னை கட்டாயப்படுத்தி நெவர். நான் உண்மை பேசின்னு போயினே இருக்கிறேன், நீ ஏற்றுக்கலனா போ. எங்கள் தாத்தாலாம் அப்படி தான் புக்கை எழுதுனாங்க, வச்சாங்க. பெருமைக்காகவோ காசுக்காகவோ பணத்துக்காகவோ செய்யலை. நான் பேசுறதும் அப்படி தான். ஆனால் காசுக்காகவும் பணத்துக்காகவும் உபதேசம், காசுக்காகவும் பணத்துக்காகவும் கோர்சஸ். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நான் என்னை என்ஜாய் பண்ணுவேன். கூட நீ என்ன பண்ண, என்னை என்ஜாய் பண்ணிக்கோ. கேள்வி இருந்தால் வா, கேளு, கொண்டாடு. தமிழில் ஞானம் இருக்குது, ஞானத்தோட தமிழ் இருக்குது. இன்ன வரைக்கும் ஞானம் தமிழுக்குள்ளே இருக்குது. அது அதை விட்டு என்ன பண்ணாது, வெளியா எஸ்கேப் ஆக முடியாது. தமிழ் விட்டு ஞானத்தையும், ஞானத்தை விட்டு தமிழையும் பிரிக்க முடியாது. எந்த ஞானி பேசினாலுமே அல்மா மேட்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, உல்மா மேட்டர்னு ஒருத்தர் சொன்னார்னா கூட, நீ ஆங்கிலத்தில் சோல் அப்படின்னு நீ சொன்னாலும் சரி, காட் அப்படின்னு சொன்னாலுமே சரி, என் மொழியில் அதுக்கு தொடர்பு இருக்குது. என் மொழியில் என்ன இருக்குது, அதுக்கு தொடர்பு இருக்குது. நான் உனக்கு தொடர்பு பற்றி காட்டுறேன். சிலதெல்லாம் பப்ளிக்காக பேச முடியாது, சிலது என்ன பண்ண முடியாது, பப்ளிக்காக பேச முடியாது, வலிக்கும் உங்களுக்கு. ஆனால் தமிழ் ஞானத்தோடு இருக்குது, ஞானம் தமிழோடு இருக்குது. வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.